எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் குடியரசு திருநாள் வாழ்த்துக்களை மன மகிழ்ச்சியோடு தெரிவிப்பதில் எண்ணற்ற பூரிப்பும் மகிழ்வும் எய்துகிறேன். காரணம், இந்திய குடியரசு தினம் என்பது ஏதோ ஜனவரி 26 ஒரு நாள் லீவு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு 15 வயசு வரைக்கும் எங்களுக்கெல்லாம் தெரியும். குடியரசு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே ஹிஸ்ட்ரி புக்கில் குடியரசு என்றால் என்ன அப்படின்னு மனப்பாடம் பண்ணி ஒரு 5 வரி எழுதுவான், அதுக்கு ஒரு 3 மார்க் போடுவாங்க. ஆனால் அந்த குடியரசு என்பது சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா தன்னைத்தானே ஆட்சி செய்து கொள்வதற்குரிய முழு ஜனநாயக உரிமையை பெற்ற அந்த நாள்தான் குடியரசு தினம் என்று நம் அனைவராலும் கொண்டாடப்படுகின்ற அந்த அற்புதமான நாள். இந்த நாளில் ஒரு அருமையான தலைப்பு, இளைஞர்களை மையமாக வைத்து இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை இனிய பூந்தோட்டமா நெடிய போராட்டமான அழகான தலைப்பு. ஏன் இளைஞர்களை தேர்ந்தெடுத்திருக்கான்? இன்றைக்கி நாட்டினுடைய எதிர்காலமே அவர்களுடைய கையில் தான் இருக்குது. குழந்தைகளின் கையிலோ முதியவர்களின் கையிலோ இல்லை. இளைஞர்கள் ஒரு நாட்டில் எதை தீர்மானிக்கிறார்களோ அதுதான் அந்த நாட்டிலே வெற்றி அடையும் என்பதற்கு சென்ற ஆண்டு நடந்த அந்த மெரினா புரட்சியே இளைஞர்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு உலகம் முழுவதும் நம் தமிழர்களை பார்த்து வியந்த அந்த மெரினா புரட்சி. இளைஞர்கள் நினைத்தால் ஒரு நாட்டையே அசைத்து பார்க்க முடியும் என்பதை நிலைநாட்டிய இளைஞர்களுடைய சக்தி. காரணம், எல்லோரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக இந்த குடியரசை, இந்திய குடியரசில் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்ற பாரதிதாசனுடைய வரியை மக்களுக்கு நாம் நெஞ்சிலே பதிக்காமல் விட்டதனுடைய விளைவுதான் இன்று மேடையிலே என்னென்னமோ யாராரோ பேசுகிறார்கள். அவர்கள் ஏன் பேசுகிறார்கள், எதற்கு பேசுகிறார்கள் என்று கட்டுப்படுத்துவதற்கு கூட ஒரு வக்கில்லாத ஒரு சட்டம் ஒழுங்கு இந்த நாட்டிலே சீரழிந்து போயிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் தான் இளைஞர்களின் வாழ்க்கை இனிய பூந்தோட்டமா நெடிய போராட்டமான. இளமை அப்படிங்கிற வார்த்தையே ரொம்ப சுகமான வார்த்தை. காரணம், சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப இருந்து அந்த இளமை பருவம் தொடங்கிறது நல்லா நமக்கு தெளிவாக தெரியும். அது பையனாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி. சின்ன பையனாக இருக்கிற வரைக்கும் அவனுடைய லைஃப் ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும். யார் கூட வேணாலும் போவான், எல்லாம் சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருப்பேன். திடீர்னு பார்த்தா வீட்டை விட்டு கொஞ்சம் அப்படியே தனியாக விலகு வாங்கி பார்த்துருக்கீங்களா? ஒரு ஏஜ் வந்தோடனே அவங்க அப்பாவெல்லாம் பார்த்தா, இந்த வர்றேன் பொறுப்பா அப்படிமா. டே அப்பாடா நான், சரி அதுக்கு என்ன செய்ய சொல்கிறேன் என்ன அப்படிமா. அப்படியே வீட்டை விட்டு அப்படியே லைட்டாக அவனுடைய மூமெண்ட்டு வெளியேறும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் சேருவாங்க. அந்த குரூப் எந்த பேஸில் சேர்றாங்கிறத வச்சு தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய டெவலப்மெண்ட்டே உருவாகும். அதே மாதிரி பொம்பளை பிள்ளைய பாருங்கள், சின்ன பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் வீட்டில் சகல சுகங்களையும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த இளமை பருவம் அப்படின்னு வந்தோன்னே சுதந்திரமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். அவனுடைய வாழ்க்கையில் யாராவது ஒரு 2-3 தடவை கேள்வி கேட்டால் கோபம் வரும். அந்த வயசில் இருக்க பிள்ளைகளுக்கு, ஒரு +1 +2 படிக்கிற பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போயிட்டு ஏன் இவ்வளோ நேரம் கழித்து வர்ற, 5:30க்கெலாம் ஸ்கூல் முடிஞ்சிருச்சுல, மணி 5:45 ஆகுது, எங்கடி போனேன்? என்ன இப்போ 1/4 மணி நேரத்தில் எங்கேயாவது போயிட்டு வந்துடுவாங்களாக்கா?
ஆ அப்படிங்க. அவங்க அம்மா, ஏன்டி இப்படி பேசுகிற அப்படின்னு. ஆமாம், உன்கிட்ட பேசாமல் யார் பேசுவா? 1/4 மணி நேரத்தில் உன் மகளை சந்தேகப்படுறீல, நீலாம் ஒரு தாயா? பெற்றவளுக்கு தாண்டி தெரியும், வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நல்லா நெருப்பை கட்டிக்கிட்டு அப்படியே கொண்டு போய் அடுப்பில் வை, அப்பா வந்தோன்னே காப்பி போட்டு கொடு, ஆளும் முகரையும் பாரு அப்படிங்க. அந்த 15-16 வயசில் ஒரு எதிர்ப்பு உணர்வு உருவாகிறத வச்சு இளமை பருவம் தொடங்கிருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி பூந்தோட்டமாக இருக்கிறதா, போராட்டமாக இருக்கிறதா அப்படிங்கிறதான் தலைப்பு. பூ அப்படிங்கிறதே நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சமாச்சாரம். ஒரு பையன் ஒரு பொண்ணை லைக் பண்ணுறாங்கிறதுக்கு ஒரு பூ இருந்தால் போதும், வேறு பெரிய ஆயுதமே தேவையில்லை. ஒரே ஒரு ரோஸை வச்சுக்கிட்டு அப்படி ஒருத்தன் ரோட்டில் நிற்கிறான்னா ஏதோ ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிட்டான்னு அர்த்தம். யாரோ ஒரு புள்ள அவனை ரவுண்ட் அப் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். அப்படியே வச்சுக்கிட்டு இருந்து அப்படியே நிற்பான், காணான்னு. அந்த நேரத்தில் யாரை பார்த்தாலும் அவனுக்கு வெறுப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் பக்கத்தில் அவனுக்கு ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்டு வருவான். மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை, போடுறா, அப்புறம் பேசுகிறேன்டா போடா. அந்த நேரம் பார்த்து ஃபோன் வரும், உனக்கு இன்ட்ரிவ் வந்திருக்கு. இன்ட்ரிவ் அதெல்லாம் பார்த்துக்கலாம், இப்போ அதை விட முக்கியமான இன்டர்வியூக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிமா. அந்த ஒரு பூவை வச்சு அவன் எதற்காக காத்து கொண்டிருக்கிறானுங்கிறதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் இன்றைய இளைஞருடைய வாழ்க்கை பூந்தோட்டம். ஒரு பூந்தோட்டம்ங்கிறது நம்ம ஒரு பார்க்கு, அதில் என்னென்ன நடக்கும் பார்த்துருப்பீங்களா? ஒரு பார்க்கில் யார் வந்து உட்காந்துருப்பா? பெரும்பாலும் பார்க்கில் உஷார் பண்ணுற குரூப் தான் உட்காந்துருக்கான். எங்கனையாவது ஒரு செடி இருந்துச்சுன்னா அந்த செடிக்கு பக்கத்தில் ஒரு குரூப் இருக்கும் கண்டிப்பாக. அந்த செடியை வந்து அவன் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக நட்டு வச்சுருப்பேன், நல்ல ஒரு பூவை வந்து மக்கள் பார்த்து ரசிக்கணும்ன்ட்டு. ஆனால் அந்த செடியை வேறு ஒரு இதுக்காக பயன்படுத்தி அதுக்கு நடுவில் அப்படி உட்காந்துருப்பாங்க, அப்படியே யாருக்கும் தெரியாமல். அதுக்குன்னே அந்த பார்க்கில் சில செடி இருக்கும், அப்படியே உருண்டையாக குடம் மாதிரி இருக்கும். எங்கே உட்காந்து எப்படி எந்திரிச்சு ஓடுறாங்கன்னே கண்டே பிடிக்க முடியாது. இதெல்லாம் வந்து பூந்தோட்டத்தில் நடக்கிற விஷயங்கள். இன்னும் ஒரு குரூப் பார்த்திங்கன்னா வாக்கிங் போகும், பாவம், ஆண்டவன் நம்ம தலையில் இப்படி எழுதிட்டு போயிட்டான் பாரு அப்படின்ட்டு அதையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. சில பெஞ்சில் அந்த ரிட்டையர் ஆன பெருசுக உட்காந்து எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை, மையன் என்ன செய்கிறேன், அவனை பார்த்தே 15 நாள் ஆகுது அப்படிம்பாரு. ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க? இருக்கேன். ஏன் பார்க்க மாட்டானா? அவன் என்னை எங்கே பார்க்குறான், நான் அவனை பார்க்க போனால் கூட நேரம் இல்லைப்பா அப்படின்றான். அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க பெருசு சொல்லுது, ஓ மகனாவது உன் கூடயே இருக்கான், 15 நாள் பார்க்காம இருக்கான். என் மையன் எங்கே இருக்கான்னே தெரிலப்பா. என்னை ஒரு வீட்டில் உட்கார வச்சுட்டு இந்தா வர்றேன்ட்டு போனவன் தான், மனைவி கூட எந்த வீட்டில் குடியிருக்கான்னே தெரில. நானாக பென்ஷனை வாங்கிட்டு தனியாக உட்காந்து சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் கிளவி, அவள் போய் 3 வருஷம் ஆச்சு, அப்போ நீ ஒரு ஆள் தான் இருக்கியா? அப்புறம் இந்த பார்க்கில் தனியாக பின்ன உட்காந்துருக்கிறதுலே தெரியலையா கிளவி போய் சேர்ந்துருச்சுன்ட்டு அப்படின்ட்டு அந்த சோகங்களை பரிமாறுற பெருசுக ஒரு கோஷ்டி. இன்னொரு குரூப் பார்த்திங்கன்னா பொம்பளைய ஒரு 5 பொம்பளைய உட்காந்து, ஆஹா அதுக்கு பேசுகிற கதைக இருக்குது பாருங்களேன். ஏக்கா கேள்விப்பட்டியா அவளை? நேற்று இந்தங்கன உட்காந்துருந்தாளே இந்த மஞ்சச்சாலைக்காரி, எவ்வளவு திமிர் இருந்தால் அவள் வந்து அங்கனை வந்து உட்காந்துக்கிட்டு நம்மளை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பா. அது பாட்டுக்கு வேற எங்கிட்டாவது பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த 4 பொம்பளை அந்த 5ஆவது பொம்பளை பற்றி பேசுகிறப்ப ஒரு மனசில் ஒரு அப்படியே மனசு கொஞ்சம் கொஞ்சமாக லேசாகும். அதனால தான் இன்றைக்கி உளவியல் வல்லுநர்கள் பெண்களை என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா புரணி பேசுங்கங்கிறாங்க. ஒரு காலத்தில் பேசாதீங்கன்னு சொன்னாங்க, இன்றைக்கி வந்து புரணி மனசாக பேசுங்க, மனசு லேசாகும். ஆனால் அந்த புரணியை பொறாமையாக மாற்றி அவங்களுக்கு கெடுதல் மட்டும் பண்ணிடாதீங்க, பேச்சோடு நிறுத்துங்க, மனபாரம் குறையும்னு இன்றைக்கி புதுசாக ஒரு தியரியை கண்டுபிடிச்சிட்டான். இப்படி ஒரு பூந்தோட்டத்தில் பல குரூப் இருக்கான். இதை பூரா வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு கோஷ்டி இருப்பேன், ஒவ்வொருத்தனா என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு. இந்த செடிக்கிட்ட இவன் உட்காந்துருக்கான், இவன் யாரை எங்கே கூட்டி போயிட்டுருக்கான், இவன் யாரா அவன், நேற்று வேறு பிள்ளையோட வந்தான், இன்றைக்கி இன்னொரு பிள்ளையோட வர்றேன், இந்த பிள்ளை யாராது நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கு, பிட்டை போட்டுற வேண்டியதான். பாவம் அவங்க அப்பையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், பீக்காமல்
இந்த பிள்ளை இவன் கூடையில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதை நோட் பண்ணிவிட்டு சிஐடி வேலை பார்க்குறதுக்குனே பார்க்கில் ஒரு குரூப் வருவேன். வந்து எங்கெங்கே யார்கிட்ட என்னென்ன பிட்டை போட முடியுமோ ஒரு ஃபோன் எடுத்து, உன் மகன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா, டியூஷன் போயிருக்கு, அருமையாக டியூஷன் படிச்சுக்கிட்டு இருக்கு, பார்க்கில் பிகாம் படிச்சுக்கிட்டு இருக்கு, வந்து பாரு அப்படின்ட்டு போட்டு விட்டுருவேன். அவ்வளோதான். குடும்பத்தில் ஒரு வாரம் பெரிய பிரச்சனை. அது நம்ம தமிழ்நாட்டில் போராட்டம் இல்லாத நாளே கிடையாது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் வெறும் போராட்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்துக்கு பொதுமக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு பார்த்தாங்க. ஆனால் பொதுமக்கள் அவங்க சம்பள உயர்வுக்காக போராடல, அவங்க சேர்த்து வச்ச பணத்தை எங்களுக்கு ரிட்டையர் ஆகும்போது கொடுங்கய்யான்னு சொல்லி தானையா கேட்டான். நாங்கள் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் சேர்த்துத்தான் கேட்கலையா, வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வச்சுருந்த பணத்தை வீட்டுக்கு ரிட்டையர் ஆகி போகிறப்ப கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்புங்கய்யா, அதுக்கு எங்களுக்கு ராமம் போட்டு அனுப்புகிறீங்களேன்னு சொல்லி போராட்டம் நடத்தினால தான் மக்கள் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆதரவு கொடுத்த மக்களுக்கு இன்றைக்கி அருமையான பரிசு கிடச்சிருக்கு. ஒரு வாரம் அவங்கள போராட்டம் பண்ணி நீங்கள்லாம் வேடிக்கை காத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஏத்துறா பஸ் கட்டணத்தை போ அப்படின்னு ஏற்றியாச்சு, இனிமேல் நீ ஆதரவு கொடுப்பியா அப்படின்ட்டு. ஆனால் இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் இன்றைக்கி மனிதர்கள் போராடி தான் இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் அடைய வேண்டியிருக்கு. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு அப்பா அந்த குழந்த பையன் பிறந்ததுலேருந்து பிறந்ததுலேருந்து பிள்ளைகளுக்கு வேண்டிய சகலமும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, படிக்க வைக்கிறது எல்லாம் அந்த குழந்தைகளுக்காக தியாகம் பண்ணி வெளியூரில் போய் 10 நாள் 20 நாள் தங்கியிருந்து கூலி வேலை பார்த்து அந்த பிள்ளைகளை பூரா நல்லா கரை சேர்த்து அப்படியே ஒரு கல்யாணம் முடித்து பிள்ளை பெக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து செட்டில் பண்ணி வச்சுருக்காரு. யார்? வீட்டில் இருக்க ஐயா. ஆனால் வீட்டில் அந்த அம்மா பாவம் நல்ல அம்மா தான். ஆனால் அந்த அம்மா கூட இருந்த ஆளுக பூரா அந்த அம்மாவை ஒன்றும் இல்லாமல் பண்ணி, அது சொந்தக்காரங்களா எல்லானே கண்டுபிடிக்க முடியல. அந்த அம்மா கூட இருந்த ஆளுகள்லாம் சொந்தக்காரங்க மாதிரி இருந்த சொந்தக்காரங்க அந்த அம்மாவை குடும்பத்துக்கு ஒன்றுமே செய்ய விடாமல் பண்ணி, அந்த அம்மாவும் கெட்டு அந்த அம்மா அந்த குரூப்புகளையும் கெடுத்து அந்த குடும்பத்துக்கும் ஒன்றும் செய்யாமல் கடைசிக்கு அந்த அம்மா செத்தே போச்சு. அந்த குடும்பத்துக்கு அந்த அம்மா எப்படி இறந்துச்சுன்னு கூட இன்ன வரைக்கும் தெரியல. நான் ஒரு குடும்பத்தில் நடந்ததை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அந்த அம்மா எப்படி இறந்துச்சுன்னே தெரில. ஒருத்தன் சொல்கிறான் 4ஆம் தேதியே இறந்துருச்சுங்கிறான், இன்னொருத்தன் சொல்கிறான் இப்போ 5ஆம் தேதி இறந்துருச்சுங்கிறான், இன்னொருத்தன் ஆஸ்பத்திரி கொண்டு போகிறப்பே செத்து போச்சுங்கிறான், இன்னொருத்தன் இன்னும் உயிரோடு இருக்குன்னு புதுசாக ஒருத்தன் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான். என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கானே அந்த அம்மாவை பற்றி. பாவம் ஐயா அந்த குடும்பத்துக்காக உழைச்சி, இன்றைக்கி அந்த ஐயா அந்த குடும்பத்துக்காக உழைச்ச ஐயா இன்றைக்கி முடியாமல் ஒரு இடத்துல சேரில் உட்காந்துருக்கார். ஆனால் இந்த கேப்பில் அம்மா இறந்து போச்சு, ஐயா முடியாமல் உட்காந்துருக்காரு. இந்த கேப்பை பார்த்தாங்க ஒரு குரூப்பு. பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் ஒரு மேஜிக்காரன் பயங்கரமாக மேஜிக் பண்ணுவான். ஷூலேருந்து நெருப்பெல்லாம் வரும் அப்படின்னு, எந்த இடத்துல தீக்குச்சியை உரசினாலும் நெருப்பு பிடிக்கும். அப்படிப்பட்ட அருமையான ஒரு மேஜிக்காரன். அவன் அந்த தெருவில் இருந்தான். பார்த்தான், நம்ம அந்த குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றுவோம்டான்னு. திடீர்னு நான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வர்றேன்ட்டு மேஜிக்காரன் பரப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெருவில் இந்த எண்டில் இருக்கேன் ஒருத்தன் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவான். எல்லா டான்ஸும் அற்புதமாக ஆடுவான். அவன் திடீர்னு சின்ன பிள்ளையிலேருந்து அந்த குடும்பத்தை பற்றி கவனிக்கவே இல்லை. அவன் இப்போ கல்யாணம் பண்ணி புள்ள பெக்கிற நிலமையில் அந்த டான்ஸ்காரனை நான் இந்த குடும்பத்தை கவனிக்கிறேன், என்னை நம்புங்க, நான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவேன். இவ்வளோ நேரம் நீங்கள் 2 பேரும் எங்கடா போயிருந்தீங்க? ஏண்டா சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் பட்ட கஷ்டத்துலலாம் நீங்கள் எதுலேயுமே பங்கேற்காமல் எங்கடா போயிருந்தீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் குடும்பத்தில் இருக்கவன் சொன்னான், அம்மா இறந்துருச்சு, எங்கள் ஐயா முடியாமல் இருக்கார், ஆனால் எங்கள் ஐயா கூடையே இப்போ 30 வருஷமாக இருந்து மூத்த எங்கள் அண்ணன் இருக்காயா, தளபதி மாதிரி இருந்து என் குடும்பத்தை அவன் காப்பாற்றுவாயா, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கயான்ட்டாங்க. இப்போ டான்ஸ் ஆடுறவர், மேஜிக்காரரு, இன்னும் எத்தனை பேர் புறப்பட்டு வாரானோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு குடும்பத்தை யார் அந்த குழந்தையிலிருந்து
எல்லா விதமான துக்க நல்ல விஷயங்களிலே பங்கேற்றார்களோ அவர்கள்தான் தொடர்ந்து அந்த குடும்பத்தை கவனிக்க முடியுமே ஒழிய, புதிதாக வந்து ஒருவன் கவனிக்கிறேன் என்று சொன்னால் அவனுக்கு அந்த குடும்பத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே 10 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை கவனிக்கிறது. நான் ஒரு குடும்பத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களுடைய முகங்களெல்லாம் பார்த்தா வேறு மாதிரி தெரியுது எனக்கு. நாட்டினுடைய நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்குது. இந்த நிலைமையில் ஒரு இளைஞன் எப்படிப்பட்டவன்? இளமை என்பது என்ன? ஒரு தோட்டத்தில் ஒரு விதையை போடுறான். அந்த விதை அப்படியே வளர்ந்து வெளியில் வர்றப்ப சமுதாயங்கிற நீரை உறிஞ்சு, சூரிய ஒளி என்ற கல்வியை பெற்று, காற்று என்ற நண்பர்கள் உறவினர்களுடன் உறவாடி, அதே மாதிரி இவ்வளவு சக்திகளையும் அந்த செடி பெற்று அருமையான வேலி போட்டு அந்த செடி உருவாகிக்கிட்டே இருக்குது. வேலிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ஒரு இளைஞன் வளர்ந்து வரும் பொழுது வேலி என்பது எது என்று சொன்னால் அவனுடைய மனக்கட்டுப்பாடு தான். அந்த வேலி அந்த செடிக்கு சரியாக அமர்ந்தால் அந்த ஆடு மேயாமல் அந்த செடி பாதுகாக்கப்படும். அந்த வேலிக்கு நடுவில் இருக்க செடி வளர்ந்து பெரிய மரமானா எந்த ஆடு கடிச்சிரும்னு நம்ம பயந்தோமோ அதே ஆடுகள் அந்த மரத்தடியில் நிழலில் இளைப்பாரும். அந்த அளவுக்கு ஒரு மரம் வளர்வதற்கு சமுதாயம் என்ற நீர் தேவைப்படுது, சூரிய ஒளி என்ற கல்வி தேவைப்படுகிறது, காற்று என்ற நண்பர்களும் உறவினர்களும் தேவைப்படுகிறார்கள், வேலி என்ற சுய கட்டுப்பாடு தேவைப்படுகிறது. அந்த சுய கட்டுப்பாட்டை இழந்து ஒரு இளைஞன் தவறிவிட்டால் அவன் மரமாக வளர்ந்து யார் மேய்ந்து விடுவார்களோ என்ற ஆட்டுக்கு நிழல் தர முடியாமல் இடையிலே பட்டுப்போகின்ற இளைஞர்களைப் போல் இல்லாமல் ஒரு மரமாக வளர்வதற்கு அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்கிறது? இனிய பூந்தோட்டமாக இருக்கிறதா, நெடிய போராட்டமாக இருக்கிறதா அப்படின்னு பேசுகிறதுக்கு 6 பேர் வந்திருக்காங்க. பூந்தோட்டமே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க நம் கடலூர் தணிகைவேல் உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, பெரும்பாலும் சுயநலவாதிகளை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை போராட்டம் போராட்டம்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பொதுநலவாதிகளை பாருங்க, வாழ்க்கை பூந்தோட்டம் பூந்தோட்டம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நடுவர் அவர்களே, உங்களுக்கு பூந்தோட்டமா போராட்டமா? என் வாழ்க்கையவா? என் வாழ்க்கை பூந்தோட்டம்தான். ஆனால் அந்த பூந்தோட்டத்தை அமைக்க நான் பெரிய போராட்டம் நடத்தினேன். இப்போ என்ன செய்வேன் நீ? நடுவர் அவர்களே, உங்களுக்கு வேண்டுமானால் பூந்தோட்டம் அமைப்பதற்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதா இருக்கலாம். ஆனால் இந்த உலகமே கண்டு வியக்கக்கூடிய தமிழக இளைஞர்களுக்கு எப்பொழுதுமே வாழ்க்கை பூந்தோட்டம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வின் முடிவில் அறிவித்தார்கள், 2016 2017 மிகப்பெரிய இளைஞர்கள் சக்தியை வைத்திருக்கும் நாடுகளில் முதன்மையான நாடு இந்தியா என்பது. 2020 சொன்னா சைனாவும் தெற்காசிய நாடுகளும் சராசரி வயது 38 இருக்கும். ஆனால் இந்தியாவின் சராசரி வயது 2020 28 இருக்கும். எல்லா தேசங்களும் முதியவர்களும் இளைஞர்களும் கலந்து இருப்பார்கள். ஆனால் இந்தியா மட்டும் 2020 இளமை மிக்க தேசமாய் விளங்கும் அப்படின்னு சொன்னானே, அவர்களுக்கு எப்படி வாழ்க்கை போராட்டமாய் இருக்கும் அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி. நடுவர் அவர்களே, மார்கழி மாசம்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? மார்கழி மாதம்னா முதல்ல குளிர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எங்கே பார்த்தாலும் கர்நாடக சங்கீத கச்சேரிகளாக நடந்துகிட்ருக்கேன். பார்த்தா டிவிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா பூரா கர்நாடக சங்கீத பாகவதர்கள் பின்னி படல் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. முதல் பாடல் சகலகலா வாணியே என்ற தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கேதாரம், தாளம் ஆதிதாளம். சகலகல வாணியே சகலகல சகல சகல சகல
சகலம் 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 சகலம். கூட்டத்திலேருந்து ஒருத்தன், நீ தான் அவர் சகலையா, உன்னே தான் கூப்பிட்றாரு மேடைக்கு போயா அப்படின்ட்டான். அது மாதிரி கர்நாடக சங்கீத கச்சேரிகள் எங்கே பார்த்தாலும் நடந்துக்கிட்டு இருக்கேன். வீடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாலை போட்டு கோயிலுக்கு போகிற குரூப்புங்க, ஐயப்பன் கோயிலுக்கு போகிற குரூப்பெல்லாம் அடாடாடாடாடா என்ன மரியாதை தெரியுமா? இப்போ எல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்ட ஆளுகளுக்கு அது வரைக்கும் வாயா போயான்னு திட்டிக்கிட்டு இருந்ததெல்லாம், சாமியே சாமியே எங்கே சாமி காய்கறி வாங்க போகிறீங்களா சாமி, சாமி இந்த காய் சாமியை அருவாமனை சாமியை எடுத்து அறுத்து குழம்பு சாமியில் போடு சாமி அப்படிங்க. எறும்பு சாமி கடிச்சிரு சாமி, எந்திரிச்சு அந்த பலக சாமியில் உட்காரு சாமி. எல்லாம் சாமியாக தான் இருக்கான். எங்கே பார்த்தாலும் ஐயப்ப பஜனை. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. எல்லாம் புரோட்டா கடை ஆம்லெட் கடையை பூரா வெஜிடேரியன் ஹோட்டலாக மாற்றிடுவாங்க. அது நேற்று வரைக்கும் புரோட்டா போட்டுக்கிட்டு இருப்பான். கார்த்திகை 1ஆம் தேதி சுத்தமான வெஜிடேரியன். காரணம் என்னென்னா குரூப்புக்கு பூரா வரும், வியாபாரம் கெட்டு போயிடும், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எங்கே பார்த்தாலும் சாமிக்கு மாலை, கர்நாடக சங்கீத கச்சேரியை, கோயிலுக்கு போகிறது சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான மாதம். அதனால தான் கண்ணதாசன் காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழின்னு சொன்னான் பாருங்க. அந்த மார்கழி மாதம்தான் அவ்வளோ அழகான மாதம். நடுவர் அவர்களே ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ஆனால் ஒரு மிகச்சிறந்த நாட்டுப்புற பாடகர் அறிவித்தார், நான் கர்நாடக இசையில் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கேன், பிஹெச்டி முடிச்சிருக்கேன், ஆனால் இதுவரை சென்னையில் எந்த சபாவிலும் என்னை பாடுவதற்கு அனுமதித்ததே கிடையாது அப்படின்னு வேதனையோட சொன்னாரு. ஆனா அந்த வேதனையெல்லாம் மாற்றி மார்கழி என்றால் கர்நாடக இசை என்பதை முற்றிலுமாக மாற்றி கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ் என்று இந்த மண்ணின் இசையான, சென்னை மண்ணின் இசையான கானா பாடல்களுக்கு மேடை அமைத்து கொடுத்தது இளைஞர் சமுதாயம் என்பதுதான் எங்களுக்கெல்லாம் பெருமை. உலகத்துல எல்லாம் என்ன சொல்றான், சாதி மதத்தெல்லாம் ஒழிக்க முடியும்னா யாராலடா ஒழிக்க முடியும்? மூட பழக்க வழக்கத்தில் மூழ்கி கிடப்பவர்களால் முடியாது. இளைஞர்கள் நினைத்தால் மட்டும்தான் முடியும், அந்த இளைஞர்கள் காதலித்தால் மட்டும்தான் முடியும்னு சொன்னான். நடுவரில் நீங்க தீ கொளுத்திருக்கீங்களா? நெருப்பு கொளுத்திருக்கீங்களா? கொளுத்திருக்கேன். நடுவர் அவர்களே, கொஞ்சமா எடுத்து ஒரு விளக்க கொளுத்தினா அது தீபமா இருக்கும், அதிகமா எரிய வச்சா அது வீட்டையே கொளுத்தும். இளைஞர்களுடைய சக்தி தீபம் அப்படின்னு நாங்க சொல்றோம், அது வீட்டை எரிக்கின்ற பெருந்தீ அப்படின்னு அவங்க சொல்ல வந்திருக்காங்க. அதுதான் எங்களுக்கெல்லாம் வேதனை. ரொம்ப எளிமையா சொல்லலாம் நடுவர் அவர்களே. தூண்டில் போட்டு நம்ம மீன் பிடிக்கிறோம்னு வச்சுங்களேன், அந்த குளத்துல போய் தூண்டில் போடுங்க. தூண்டில் எத்தனை தடவை நீங்க போட்டாலும் சரி, அந்த குளத்தில் மீன்களும் இருக்கும், தவளையும் இருக்கும். என்னைக்குமே தவளை சிக்காது, மீன் மட்டும் எப்பவுமே சிக்கிக்கும் தூண்டில்ல. ஏன் அப்படின்னா தவளை எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கும், மீன் இது கிடைக்குமா அது கிடைக்குமா, அதை பிடிச்சிடலாமா இதை பிடிச்சிடலாமான்னு தூண்டில்ல போய் சிக்கிக்கும். நடுவர் அவர்களே, எங்களுடைய இளைஞர்கள் எல்லாம் தவளையை போன்றவர்கள், இது போதும் இது எனக்கு தேவை என்பது தெரிந்தவர்கள். நடுவர் அவர்களே, நீங்க என்ன படிச்சீங்க? என்னமோ இன்டர்வியூ கேட்டு இனிமேல் எனக்கு வேலை கொடுக்குற மாதிரி, ரிட்டையர் ஆகி 2 வருஷம் ஆகுது, இப்போ போய் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டு என் சர்டிஃபிகேட்டே எங்கே கிடக்குதுன்னே தெரில. நான் எம்ஏ எம்எட் படிச்சிருக்கேன். அற்புதம் நடுவர்களே. ஒரு காலகட்டத்தெல்லாம், ஒரு காலகட்டம் இல்லை, உங்கள் காலகட்டத்தெல்லாம் எங்க அப்பா இதை ஆசைப்பட்டான் நீ இதை படிடா, எங்க பெரியப்பா இதை ஆசைப்பட்டான் நீ இதை படிடா, எங்க சித்தப்பா இதை ஆசைப்பட்டான் நீ இதை படிடான்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலம் போய், மவனே உனக்கு என்ன பிடிக்குமோ அதை படிடான்னு பெத்தவங்கெல்லாம் இளைஞர்களை வாழ்த்தக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. பிள்ளைகளுக்காக பெத்தவங்க மாறிட்டாங்க. அவ்வளவு அழகா போயிட்டு இருக்கு இளைஞர்களுடைய வாழ்க்கை. ஒரு பஸ்ல நீங்க ஏறி பாருங்க, சாதாரண ஒரு பஸ்ல ஏறி பாருங்க, ஒரு பிரெக்னன்ட் லேடி பஸ்ல ஏறா அப்படின்னு சொன்னா, அவங்க ஏறினதும் முதல்ல சீட்டு கொடுக்கறதுக்காக எழுந்திருச்சு நிக்கிறவன் அந்த பஸ்ல இருக்கிற ஒரு இளைஞனா தான் இருப்பான் அப்படிங்கிறதா நடுவில் நிதர்சனமான உண்மை. சும்மா எந்த ஊர்ல வேணாலும் போயிடலாங்க. இந்தியாவில் நீங்க எந்த ஊர்ல வேணாலும் போய் மத கலவரத்தை தூண்டிடலாம்.
ஏன் மதத்தை குறை சொல்றான், ஓ மதத்தை குறை சொல்றான், அவன் மதத்தோட சேராத, நம்ம மதத்தை பத்தி அவன் பேசக்கூடாது, அவன் மதத்தை பத்தி நீ பேசக்கூடாது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் எவன் ஒருத்தனும் மத கலவரத்தை தூண்டவே முடியாது. ஏன்னா இது இளைஞர்கள் சக்தியால் ஜல்லிக்கட்டையே நடத்தி காட்டின ஒரு கூட்டம் இருக்கிற தேசம். நடுவர் அவர்களே, ஒரு காலகட்டத்தில் வேலையை தேடி வெளிநாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருந்தான். நடுவர் அவர்களே, வெளிநாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு அவனே தொழில் தொடங்கி பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய கூட்டமா எங்களுடைய இளைஞர்கள் கூட்டம் மாறிடுச்சு. நிறைவா இப்படி சொல்லி முடிக்கலாம். நடுவில் ஜனான்னு ஒரு பையன் இருந்தான், ரொம்ப அற்புதமான பையன். ஆனா சின்ன வயசுல 2 கையுமே அவனுக்கு போயிடுச்சு. 2 கை போயிடுச்சு. இவன் எப்படி வாழ்க்கையில முன்னேறி வருவான்னு பார்த்தாங்க. அந்த கை நுனியில இருந்த அந்த திசு எலும்பை வச்சு மவுஸை ஆக்டிவேட் பண்றதுக்கு கத்துக்கிட்டான். அந்த மவுஸ் மூலமா அவன் ஒரு விஷுவல் எடிட்டரா மாறிட்டான். ஒரு நாள் செய்தியாளர்கள் அவனை சந்திச்சு கேட்குறாங்க, ஏன்பா ஜனா, உன் கை போயிடுச்சு, நீ வேலைக்கெல்லாம் என்ன பண்ணுவ அப்படின்னா, வேலைக்கு நான் முயற்சி பண்ணுவேன்னு சொன்னான். எனக்கு ஒரே சந்தேகம், அடுத்த கேள்வி பத்திரிகையாளர் கேட்பான், யாராவது ஒரு அரசியல்வாதி, யாராவது ஒரு அரசு அதிகாரி பார்த்து எனக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு அவன் கேட்பான்னு நான் நினைச்சேன். அவன்கிட்ட கேட்டாங்க, உனக்கு வேலையே கிடைக்கலனா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்க. அந்த 2 கையும் இல்லாத ஜனாவை பார்த்து ஒட்டுமொத்த இளைஞர்களின் அடையாளமாய் இருந்த ஜனா மாற்றுத்திறனாளி சொன்ன ஒரே பதில், எனக்கு ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னா நானே ஒரு தொழில் தொடங்கி 100 பேருக்கு வேலை கொடுப்பேன் என்று சொன்னான். தன்னம்பிக்கை மிக்க ஒரு தேசத்தில் இருந்து கொண்டு, தன்னம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற தமிழகத்தில் இருந்து கொண்டு இளைஞர்களின் வாழ்க்கை போராட்டம் போராட்டம் என்று பேசுவதற்காக 3 பேர் வந்திருக்கின்றீர்களே, உங்களை பார்க்கும் போதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய போராட்டமாய் இருக்கின்றது. எங்கள் இளைஞர்களின் வாழ்க்கை என்றும் பூந்தோட்டமே பூந்தோட்டமே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை பேசி தீர்த்திடலாம், அல்லது நமது உணர்வுகளை பரிமாறி சரி கட்டிடலாம். தஞ்சை ராமையாதாஸுங்கிறவர் தூக்கு தூக்கிங்கிற படத்தில் ஒரு பாட்டு எழுதினார். அருமையான பாட்டு அது. ஏறாத மலைதனிலே ஜோரான கௌதாரி 2 தாராளமா இங்கே வந்து ததுங்கினத்தும் தாளம் போடுதையா. ஏறாத மலைதனிலே ஜோரான கௌதாரி 2 தாராளமா இங்கே வந்து ததுங்கினத்தும் தாளம் போடுதையா, ததுங்கினத்தும் தாளம் போடுதையா. இதோடு நிறுத்தியிருந்தாருன்னா அவருக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நாட்டுப்புற பாட்டிலேருந்து ஒரு 4 வரி எடுத்து உள்ள சொருகினார். தாம் தெகி திமி தந்த கோனாரே, தீம் தெகி திமி திந்த கோனாரே, ஆனந்த கோனாரே, அறிவு கெட்டு தாம் போனாரே. செக்கச்செவலன செம்மறியாடுகள் சிங்காரமாக நடை நடந்து வக்கனையாகவே பேசிக்கொண்டு பழி வாங்கும் பூசாரியை நம்புதடா போட்டு தாம் தெகி திமி தந்த கோனாரே, தீம் தெகி திமி திந்த கோனாரே எழுதினார். தமிழ்நாட்டில் இருக்க கோனாறு பூரா மன்னிப்பு கேளியா அப்படின்னா தஞ்சை ராமையாதாஸ் மன்னிப்பு கேட்டார். முடிஞ்சிருச்சு பிரச்சனை. அதனால தான் கண்ணதாசன் தவப்புதல்வன்கிற படத்தில் ஒரு பாட்டு எழுதினார், கிறிஸ்மஸ் தாத்தா பாடுற மாதிரி. கிங்கினி கிங்கினி கினி 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 என வரும் மாதா கோயில் மணியோசை, கண்மணி பொன்மணி என துள்ளிடும் பிள்ளைகளுக்கு தாத்தா கூறும் அருளோசை, கிறிஸ்மஸ் தாத்தா கூறும் அருளோசை. அதில் ஒவ்வொருத்தருக்கா பரிசு கொடுப்பாரு. ஆடை அழகி மேரி உனக்கு தங்க பேனா பரிசு, பாட்டு பாடும் மோகன் உனக்கு பட்டு சொக்காய் பரிசு, சீருடை தாங்கிய ஷீலா பொண்ணுக்கு சிக்லெட் பாக்கெட் பரிசு, 100க்கு 100 மார்க்கு வாங்கிய நூர்ஜகானுக்கு வாட்சு அப்படிம்பார். கிறிஸ்மஸ் தாத்தா பரிசு கொடுக்கறது வெறும் மேரி, இது விமலா, இந்த மாதிரி கிறிஸ்தவ பேருக்காக கொடுத்துருந்தாருன்னா சண்டை போட்டிருப்பேன் அன்னைக்கு. ஆனால் கண்ணதாசன் எவ்வளோ நுட்பமாக எழுதினார் பாருங்க. ஆடை அழகி மேரி உனக்கு முத்துமாலை பரிசு, பாட்டு பாடும் மோகன் உனக்கு தங்க பேனா பரிசு, 100க்கு 100 மார்க்கு வாங்கிய நூர்ஜகானுக்கு வாட்சுன்னு 3 மதத்து பிள்ளைகளுக்கும் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து பரிசு கொடுக்குற மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக கண்ணதாசன் எழுதினார்.
ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வரி என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு பாருங்கள், ஒரு 15 நாளாக. ஐயோ ஐயோ, இந்த கொடுமைன்னு கிடையாதுயா அப்பா. இப்போ ஒரு ஆள் நல்ல சாப்பாடு போட்டு சாம்பார் 6 வகை காய்கறி வச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கடைசி வாய் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த லாஸ்ட்டு வாய் சாம்பார் எடுத்து அப்படி வலித்து அப்படி வாயில் வச்சு அப்படின்னு கடிக்கிறப்ப இவ்வளோ பெரிய மிளகா நறுக்குன்னு கடிச்சு, அப்பா கண்ணெல்லாம் செவந்து ஏற்கனவே என்ன சாப்பிட்டங்கிறதே மறந்து போச்சு அவனுக்கு. உடனே தண்ணியை குடிச்சிட்டு, எவன்டா சமயக்காரன் வராங்க, எப்படா நீ மிளகாயை போடலாம்? ஐயா, நான் சாம்பாரில் வழக்கம் போடுற மிளகாயை தான் ஏன் போட்டேன், அது என்னமோ வேகாமல் வாய்க்கு கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சு. இவ்வளவு நேரம் சாப்பிட்டு அப்போ ரசித்து தானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த, அந்த கடைசி வாயில் இருக்க அந்த மிளகா இப்படி காரமாக போச்சியா, தெரியாமல் போட்டேன், மன்னிச்சுக்க அப்படின்ட்டான். யார்? சமயக்காரன். விட்டுற வேண்டியதானே? எப்படா நீ மிளகாயை போடலாம்? தெரியாமல் போட்டேன்னு சொல்லிட்டான்ல. உங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியாதா? உன் மனைவியை பற்றி எனக்கு தெரியாதா? மிளகாய்க்கும் எங்கள் அம்மாளுக்கு என்னடா சம்மந்தம்? ஏன்டா எங்கள் அம்மாவை பிடிச்சிரு? உங்கள் அம்மா இல்லாட்டி இந்த மிளகாய் எப்படிடா இங்கே வரேன்? கேன ஏய்யா, நான் இன்னைக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன், கவி பேரரசு வைரமுத்து அந்த தினமணி பத்திரிகையில் எழுதின வரியில், அந்த கடைசி வரியில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை தவறு என்று சொல்லி அவரே ஒப்புக்கொண்டு வருத்தம் தெரிவித்ததுக்கு பிறகு அதை பிரச்சனையாக்குவது மாதிரி ஒரு கேவலம் உலகத்தில் வேறு எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஆசை. காரணம், சங்கமம் படத்தில் இதே கவி பேரரசு வைரமுத்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார் தெரியுங்களா? மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாளல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா, ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா, சூடித்தந்த சுடற்கொடியே சோகத்தை நிறுத்திவிடுன்னு ஆண்டாளுக்கு அன்னைக்கு அவ்வளவு அழகாக திரைப்பட பாடலை வைரமுத்துவை தவிர சங்கமம்ங்கிற படத்தில் யாரும் எழுதலை. அன்னைக்கு யாராவது கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துனீங்களா? இவ்வளவு அழகாக சங்கமம் படத்தில் ஆண்டாளுங்கிற தெய்வத்தை பற்றி எழுதியிருக்கிய வைரமுத்து, வா உனக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் பாராட்டு கொடுக்குறான் அப்படின்னு அன்னைக்கு யாராவது கொடுத்தீர்களா? ஆனால் ஒரு சின்ன வரியில் ஒரு தவறு நேர்ந்து விட்டதுன்னு சொன்ன பிற்பாடு அதை பிரச்சனை செய்வது தமிழனுக்கே அழகு அல்ல. இது முதன்முறையாக இந்த வன்முறையான பேச்சுக்கள் இந்த நாட்டிலிருந்தே அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் கலைஞர் தொலைக்காட்சியின் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு நான் இடுகின்ற ஒரு அன்பான கட்டளை. அருமையாக பேசினார் தனியவேல். மார்கழின்னு சொல்லவும் எனக்கு இந்த ஞாபகமெல்லாம் வந்துருச்சு. அடுத்து அதற்கு பதில் சொல்லணும். வாங்க, மதுரை சங்கர் போராட்டமே அப்படிங்கிற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். அவர்களே, பூவிலிருந்து தேன் எடுக்கணும்னா அது மிகப்பெரிய போராட்டம், மண்ணிலிருந்து விளைச்சல் எடுக்கணும்னா அது ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஆட்சி நடத்துகிற ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி நடக்குமா நடக்காதான்னு பெரிய போராட்டம். 18 பேர் என்ன வாங்கின்ட்டு இன்னொரு குரூப்புக்கு பெரிய போராட்டம். இல்லை, இந்த ஆட்சி முதல்ல நடக்கணுமான்னு மக்களும் தெருவுக்கு தெருவு போராட்டம். இத்தனை போராட்டத்துக்கு மத்தியில் இருந்துக்கிட்டு தனிவேல் வந்து நாங்கள் பூந்தோட்டமாக இருக்கோமா? ஆமாம் நடுவில், முதல்ல நம்ம எந்த நாட்டில் இருக்கோம்? மறந்து போச்சா அவனுக்கு? அந்த நிலையில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நாட்டோட நிலைமை. தமிழ்நாடு இல்லை, தமிழ்நாடுங்கிறத தனிவேலுக்கு நல்லா சத்தமாக சொல்லுங்கள். வாழ்க்கை ரொம்ப பூந்தோட்டமாக இருக்காமா தமிழ்நாட்டில்? கேட்டுக்கங்க. காலையிலேருந்து அவன் ஒரு 10-15 நாளாக தலையை கொண்டு வா, கையை கொண்டு வா, காலை கொண்டு வான்னுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ கசாப்பு கடையில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்கோடையே இருக்கேன் நான். நாடு இந்த லெவலில் போய்கிட்டு இருக்கு, வாழ்க்கை ரொம்ப பூந்தோட்டமாக இருக்கான். நான் கேட்குறேன் சார், பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து டெத்து சர்டிஃபிகேட் வரைக்கும் இந்த நாட்டில் 10 பைசா கொடுக்காம நான் வாங்கிடுவேன்னு சொல்லுங்கள். இந்த நாட்டில் நான் பூந்தோட்டத்தோடு வாழ்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். அதாவது சங்கர், பர்த் சர்டிஃபிகேட் கூட ஒரு மனசார கொடுத்துடலாம், பிறந்து வாழ போகிறேன். செத்த சர்டிஃபிகேட்டை வாங்கிறதுக்கு காசு கொடுத்து வாங்கிறதுனா
அதை விட கொடுமை உலகத்தில் வேற என்னையா இருக்க முடியும் சொல்லு. இல்லை எங்கே போய்கிட்டு இருக்குது நாட்டோட நிலவை. எல்லாரும் முன்னாடி ஒரு பழமொழி சொல்லுவான், வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. நடுவில் நானும் ஒரு வம்பாடு போட்டு சொந்தமாக போன வருஷம் தான் ஒரு வீடு கட்டி முடித்தேன். வீடு கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி பொட்டல் வரி போடலாமேன்னு வேகமாக பொட்டல் வரி போடுற ஆஃபீஸுக்கு போனேன். பொட்டல் வரி கட்ட வேண்டியது 1600 ரூபா. அந்த ஆஃபீஸ்க்குள்ளே 10 டேபிளில் உட்காந்துருக்கிறாங்க. கசகசன்னு கூட்டம் இருக்குது. ஒரு 30 பேர் இருக்காங்க. அவர் சங்கட்டமே படாமல் சொன்னார், நீங்கள் கட்ட வேண்டிய பணம் 1200, ஆனால் தர வேண்டிய தொகை 6000ன்னாரு. எதுக்கு 6000ன்னு? உட்காந்துருக்கிறது 10 டேபிள். 6000 ரூபா கொடுத்தா தான் பொட்டல் வரி போட முடியும்னு அந்த நாட்டில். நான் கேட்குறேன், வம்பாடுபட்டு காசு சேர்த்து வீடு கட்ட போன என்ன மாதிரி இளைஞ ஒரு பொட்டல் வரிக்கே 4800 ரூபா லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது இந்த நாட்டில்னு சொன்னால், இந்த நாட்டில் நாங்கள் எங்கே இருந்து பூந்தோட்டமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறது? இல்லை யோசிச்சு பாருங்கள், என்ன நிலைமையில் இருக்குது இந்த நாடு. சார், ஒரு காலத்தில் மருத்துவமனையில் நிறைய உயிர் போய்கிட்டு இருந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நிலைமை மருத்துவம் படித்தாலே பல பேரோட உயிர் போகுது. எவ்வளவு பெரிய சூழலில் இந்த நாடு நின்றுக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காமா. இத்தனை பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நாட்டில். நீட்டு வேணுங்கிறான். நான் ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டேன், என்னடா நீட்டுங்கிற அப்படின்னா, இங்கே நீட்டுனா எது வேணாலும் கிடைக்கும் சார், அதனால தான் எல்லாம் நீட்டு வேணுங்கிறேன் அப்படின்னா. இல்லை நான் கேட்குறேன், எங்கள் அண்ணன் இனிமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, அவர் எவ்வளோ வேணாலும் நீட்டுவார், நாங்கள் நீட்ட முடியுமா நான் கேட்குறேன். அந்த மகிழ்ச்சியில் அவர் வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்குன்னு பேசுவார். இல்லை யோசிச்சு பாருங்க சார், இன்னைக்கு நாடு எந்த நிலைமையில் போய்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் படிக்கலைன்னா வருத்தப்பட்டான், ஐயோ நம்மளால் படிக்க முடியலேன்னு காடுகரையை விற்று மாடெல்லாம் விற்று படித்தான். இன்னைக்கு ஏண்டா படித்தோம்னு பல பேர் வருத்தப்படுறான். நாடு அந்த லெவலுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு என்ன சொல்கிறான், இந்த உலகத்துக்கே வருஷத்துக்கு 60,000 இன்ஜினியர் போதுங்கிறான். இந்த உலகத்துக்கே வருஷத்துக்கு 60,000 இன்ஜினியர் போதும்டாங்கிறான். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 3.5 லட்சம் இன்ஜினியர் வெளியில் வர்றான். தமிழ்நாட்டில் மட்டும் 3.5 லட்சம் இன்ஜினியர்னா இந்தியாவில் எத்தனை லட்சம் பேர் வருவான், இந்த உலகத்துலேருந்து எத்தனை லட்சம் பேர் வருவான்? இத்தனை லட்சம் பேருக்கு வேலைக்கு எங்கே போகிறது? யோசிச்சு பாருங்க சார். நான் ஒரு டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தவன். இன்றைக்கி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன். தினம் 10 இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வர்றான் இன்டர்வியூக்கு. தினம் 10 இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. எங்கள் கம்பெனியில் இருக்கிறதுக்கு ஓவர் குவாலிஃபைடு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு எடுக்க முடியாது. தினம் 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு இப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு நாள் ஒரு பையன் வந்து உட்காந்துட்டு சொன்னால், சார் சம்பளம் நீங்கள் 4000 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை அது கூட கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, நான் என்னமோ லட்சமாக கட்டி எங்கள் அப்பனை ஆத்தாலும் சேர்த்ததுக்கப்புறம் நான் சம்பாரித்து திரும்ப லட்சமாக வீட்டுக்கு கொண்டு வருவேன்னு கனவுல இருந்தாங்க. படித்து முடித்து 6 மாதமாக எனக்கு வேலை கிடைக்கல. வீட்டில் கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க சார். சும்மா கூட வேலை கொடுங்க, நான் வந்துட்டு போகிறேங்கிறான். இல்லை ஒரு இளைஞன் மனசு எந்த அளவுக்கு நொந்துட்டு போயிருந்தா, இந்த நாட்டில் எனக்கு சம்பளமே வேணாம் நான் வேலைக்கு வரேன்னு சொல்லுகிற அளவுக்கு ஒரு இளைஞன் அந்த சமுதாயம் தள்ளிட்டு, ஆனால் வாழ்க்கையில் நாங்கள் ரொம்ப பூந்தோட்டமாக இருக்கணும்னு எங்களை பேச சொன்னால் எப்படிங்க பேசுறது? ஒரு காலத்துலேயாவது பசங்க அல்வா கொடுத்தாங்கன்னாங்க, ஆனால் இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க அல்வா மட்டுமா கொடுக்குதுங்க? அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. அதுங்க ஜாங்கிரி, லட்டு, பூந்தி அடுத்தடுத்த லெவலுக்கு இன்னைக்கு அப்கிரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. காதல் இந்த லட்சணத்தில் போய்கிட்டு இருக்கு. சரி இதெல்லாம் பரவாயில்ல, இது போய் தொலைஞ்சிட்டு போகுது. காலாகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணலாமேன்னு போனால், இந்த பொண்ணு கொடுக்குற அப்பனுங்க அப்போ போடுவாங்க பாருங்க கண்டிஷனு, அடேங்க அப்பா. நடுவர் அவர்களே, உண்மையிலே எனக்கு இன்னமும் பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட்ட வேதனையத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. ஏகப்பட்ட கண்டிஷனில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் சங்கர். அப்புறம் 27 வயசுக்குள்ள ஒரு பையன் இந்த நாட்டை எல்லாத்தையுமே லைஃப்பில் செட்டில் ஆகிருக்கணுமா, அப்போ தான் அவர் பொண்ணை தருவாராமா. கேட்குறான், என்ன படிச்சிருக்கீங்க? 27 வயசுக்குள்ளே அவன் படித்து முடிச்சிடணுமாமா. அவனுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு வேலை கிடச்சிடணுமா, இல்லைன்னா ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடச்சிடணுமாமா. அவன் கை நிறைய சம்பளம் வாங்கணுமாமா, சொந்தமாக வீடும் கட்டிடணுமாமா. இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய கண்டிஷன் என்ன, அந்த வீடு கட்டின இஎம்ஐ வந்து அவன் பேரில் இருக்கக்கூடாதாமா. அது எவன் பேரில் வேணாலும் இருக்கட்டும், நீ ஓன் பேரில் இஎம்ஐ கடன்லாம் இருந்துடக்கூடாதாமா. இத்தனை கண்டிஷனும் போட்டேன். நான் ஒரு பொண்ணு கொடுக்குற ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டேன், நீ எவ்வளோடா போடுவோம் பொண்ணுக்குன்னே. நான் 80 பவுன் நகை போடுவேன் அப்படின்னா. சரி நீ எப்போ லைஃப்பில் செட்டில் ஆன? 40 வயசில் செட்டில் ஆனேன்னு. கல்யாணம் எப்போ பண்ண? 19 வயசில் பண்ணேன்னா. 19 வயசில் இவர் கல்யாணம் பண்ணி 40 வயசில் இவர் செட்டில் ஆயிடுவாராமா. இவர் கொடுக்குற பொண்ணுக்கு மட்டும் பையன் 27 வயசுலேயே செட்டில் ஆயிருக்கணுமாமா. இந்த நாட்டில் காதலிக்க முடியல, ஒரு இளைஞனால் கல்யாணம் பண்ண முடியல, சுற்றி இத்தனை பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் வாழ்க்கை வந்து நாங்கள் பூந்தோட்டம்னு பேசணுமாமா. யோசிச்சு பாருங்க சார், எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் இன்னைக்கு இளைஞன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். எத்தனை இளைஞன் தான் குடும்பத்துக்காக தன்னுடைய ஆசா பாசங்களை எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு தான் குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கான்.
இதே சென்னையில் எத்தனை பேர் மாதம் 6000த்துக்கும் 5000த்துக்கும் ரூம் வாடகையில் பேச்சுலர் ரூமில் தங்கிக்கிட்டு தான் குடும்பத்துக்கு 4000 ரூபாய் அனுப்பிட்டு வெறும் 1000 ரூபாயில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிற எத்தனை இளைஞர்கள் இந்த சென்னையில் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் சார். சார் அவனோட வாழ்க்கையில் எப்படி தெரியுமா, எப்படியோ வீட்டில் நல்லா சாப்பிட்ருப்பான், ஆனால் இன்றைக்கி அவன் இங்கே தான் சமைச்சு சாப்பிடணும். சமைப்பான் சார், சமைப்பான். அதுவே கெட்டியாக இருந்துச்சுன்னா அதை சாம்பார்னு சொல்லிக்குவான், தண்ணியாக இருந்துச்சுன்னா அதையே ரசம்னு சொல்லிக்குவான். வேறு வழி இல்லை. பல நாள் சாப்பிட்ருப்பான், பல நாள் சாப்பிடாம கூட தூங்கி இருப்பான். இப்படியெல்லாம் உழைக்கிற இந்த இளைஞர்களுக்கு மத்தியில் இருந்துக்கிட்டு எங்களுடைய வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கணும்னு எப்படி பேச முடியும்? நான் ஒரே ஒரு சின்ன உதாரணத்தோடு இந்த தலைப்பை நிறைவு செய்கிறேன். கோலார் தங்கச்சுரங்கத்தில் ஒரு இளைஞன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பொழுது நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் அந்த போர்டில் அந்த எழுதி போட்டிருப்பாங்க, யாருக்காவது ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் இத்தனை லட்சம் மதிப்பீடு இழப்பீடா தரப்படும்னு போட்டிருப்பாங்க. கைக்கு இவ்வளவு, காலுக்கு இவ்வளவு, உயிரிழப்பு ஆச்சுன்னா இவ்வளவுன்னு. ஒரு பையன் காலு கொடுத்து காலு இழந்துட்டான். அவனுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அவனை வீட்டில் வச்சுருக்கிறாங்க. எல்லாரும் போய் பார்க்க போகிறாங்க. ஏன்னா டே நீ மெரிட் ஸ்டூடெண்ட்டு, நீ எவ்வளவு பெரிய ஆள், எல்லாத்துலையும் கவனமாக இருக்கிற ஆள், ஏண்டா உன் காலை இழந்துட்டு இப்படி பணத்தை வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கேடான்னு. அவன் சொன்னான், 30 வயசாகி இன்னும் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகலடா, 30 வயசாகி இன்னும் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகலை, வெறும் 5 பவுனு போட முடியாமல் இன்னும் எங்கள் அக்கா அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்குது. என் சொந்தக்கால் போனாலும் பரவாயில்லை, என் அக்காவிற்கு நான் பந்தக்கால் போட்டே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இன்னைக்கு இருக்கேன்னு எத்தனை இளைஞன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் இளைஞருடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்களுடைய வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கிறது என்கிற பொய்யை மட்டுமே பேசுவதற்காக ஒரு அணி வந்திருக்கிறது. தயவு செய்த அன்பு மக்களே, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், வழிவிடுங்கள். நாங்களும் சாதிக்க காத்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இன்றைய நிலையில் எங்கள் வாழ்க்கை பூந்தோட்டம் அல்ல, போராட்டமே போராட்டமே என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளைஞர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட போராட்டமாக இருக்குன்ட்டு சங்கர் ரொம்ப அருமையாக நாட்டை பற்றி கவலைப்பட்டார். அவர் கவலைப்பட்டதில் நாட்டோட பேரையே மறந்துட்டார். இப்போ நம்ம என்ன நாட்டில் சார் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்ட்டு. இந்த தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்கு கூட பேரறிஞர் அண்ணா ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தித்தான் சென்னை என்ற பெயரை மாற்றி தமிழ்நாடு என்ற பெயரை நமக்கு பெற்றுத்தந்த அந்த கௌரவமான பெயர். எல்லா விஷயங்களையும் போராடித்தான் நம்ம வாங்கியிருக்கோம். உதாரணத்துக்கு பாருங்கள், இன்றைக்கி நாட்டில் இருக்க சூழ்நிலையை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக எங்கே பார்த்தாலும் ரெய்டு வருமான வரித்துறை ஆய்வு நடத்தினர் அப்படின்ட்டு டைரி சிக்கியது 80 கோடி, அங்கே ஒரு டைரி சிக்கியது புகையிலை ஊழல், இங்கே ஒரு டைரி சிக்கியது 15 கோடி மணல், எல்லாம் சிக்கி அப்படியே தான் இருக்குது. ஒரு வருஷமாக சிக்கிக்கிட்டே தான் இருக்குது. சிக்க வேண்டியவன் சிக்காமல் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கான். டைரி மட்டும் சிக்கிக்கிட்டே இருக்குது. யார் சிக்கணுமோ அவன் சிக்காமல் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு 1000 ரூபாய் பிட் பாக்கெட் அடித்தவனை இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போய் ஆடா வா வாடா கலெக்டரா சட்டையா ஆடுறா அவர்ரா லிங்கா விட்றா 5000 இப்படி உட்கார வச்சுருக்கேன். யார் 1000 ரூபாய் பிட் பாக்கெட் அடிச்சிருக்கான். அதை திரும்ப வாங்கிட்டாங்க. வேறு பிட் பாக்கெட் அடித்ததை திருப்பி பிடுங்கிட்டான். அதுக்கப்புறம் அவனை அனுப்பிவிட வேண்டியானே. போலீஸ் ஸ்டேஷனில் இப்படி குத்த வச்சு உட்கார வச்சுருக்காங்க. 1000 ரூபாய் பிட் பாக்கெட் அடித்தவனை இன்ஸ்பெக்டர் அடிக்கிறாரு. 1000 பிட் பாக்கெட்டு ஐயா தினா டம்மு டும்முன்னு அடிச்சு ஐயா 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 80 கோடி 15 கோடி 10 கோடிலாம் காரில் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. நம்மளால் இப்படியே பார்க்குறான் இளைஞர்கள்லாம். என்னங்கடா அது 1000 ரூபாய் பிட் பாக்கெட் அடித்தவனை வெளுன்னு வெளுக்கிறேன். ஹெல்மெட்டு போடாதவனை 500 ரூபாயை பிடிங்கிட்டு விட்றாங்க. ஏதோ மறந்துட்டு போகிறோம்ட்டு 80 கோடி 15 கோடி 20 கோடின்னு மாட்டிட்டு அவங்க பாட்டி வண்டியில் போகிறாங்களேன்ட்டு. இதை பார்த்தோன்னே கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வருது. கிராமத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கெடா குட்டியை வாங்கி கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க. அந்த கோயில் ஆடு பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் மேயும். அதை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நெல் வயலில் போய் தின்னுக்கிட்டு இருக்கேன், கோயில் ஆடு ஒன்றும் செய்யாத, சாப்பிட்டுட்டு விடுப்பா. கடலை செடியை போய் திங்க, இது அறுத்து வச்ச நெல் பயிரை தின்னுக்கிட்டு இருக்கேன்,
வீட்டில் இருக்கக்கூடிய கீரை வாங்கி வச்சுருப்பேன் பையில், அதை திங்க அடிக்காதா கோயில் ஆடு திண்டு போகுது விட்டுரு அப்படின்னு. வீட்டு வாசலில் ஒரு பசுமாடு அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. வர்ற அந்த ஆட்டுக்கு எம்புட்டு மரியாதை, அம்புட்டு இடத்துலையும் இஷ்டத்துக்கு திங்குது, அதை ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம பால் கொடுக்குறோம் இவங்களுக்கு கஷ்டப்பட்டு, தவிடும் புண்ணாக்கையும் தவிர வேறு எதுவுமே எனக்கு கொடுக்குறதில்ல. அது வாங்க காசு இல்லைன்னா வைக்க புள்ள தான் கொண்டு வந்து போடுறேன். பிறந்தா இந்த ஆடு மாதிரி பிறக்கணும்டா, எல்லாத்தையும் திங்கிதே சந்தோஷமான ஆடுன்னு மாடு இப்படி ஏக்கத்தோடு பெருமூச்சு விட்டுக்கிட்டே உட்காந்துருந்துச்சு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தெரு மூலையில் ஒரு சத்தம், மேலே சத்தம், டண்டரா டண்டரா டங் டங் டண்டா கிட்ட டங் டண்டா கிட்ட டங்கிட்ட. அவனா மாடு இப்படியே பார்க்குது, என்னடா அது அப்படின்னு பார்த்தா ஆட்டை மாலை போட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க. டங்கடா டங் டண்டா டன்னு. பின்னாடி ஒருத்தன் அருவாளோடு போகிறேன். என்னன்னா எது எல்லா இடத்துலையும் வேணுங்கிறதெல்லாம் தின்ன அந்த ஆடு ஊர்வலமாக கூட்டு போகிறாங்க. அப்போ பசுமாடு பார்க்குது, பார்த்தியாடா இவ்வளவு தின்ன ஆட்டை ஊர்வலமாக வேற கூட்டி போகிறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்தா கோயிலில் வச்சு வெட்டுனா ஒரே வெட்டு. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஆடு என்னைக்கு இருந்தாலும் ஊர்வலத்தில் எடுத்துகிட்டு போய் அதை வெட்டத்தான் போகிறான். பசுமாடு வைக்க புள்ள தின்னுட்டு இந்த நாட்டுக்கு நல்லது செய்கிற பசுமாடு இருக்கிற வரைக்கும் மனுஷனுங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆடு இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நமக்கு வேதனையாக இருக்கும். ஆனால் என்னைக்காவது கோயில் வாசலில் அந்த ஆடு ரெண்டாக வெட்டப்படுறது உறுதி. இதை நான் ஆட்டுக்குட்டியை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு இளைஞன் எப்படி பூந்தோட்டமான வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியும்? சங்கர் கேட்டார். அதுக்கு பதில் சொல்லணும். இப்பொழுது மகளிர் பக்கம் உங்கள் முன்னால் வருகிறது செல்வி சீமா. பூந்தோட்டமே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை பாடல்களோடு வழங்க பலத்த கரவொலி எழுப்பி சீமாவுக்கு வரவேற்பு கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். ஐயா, ஆட தெரியாதவன் தெருக்கோணல்னு சொன்னானாமா. அது போல வாழ்க்கையை வாழ தெரியாம இவங்கள மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க தான் வாழ்க்கையை ஒரு போராட்டம் சொல்லுவாங்க நடுவர் அவர்களே. ஆனால் எவ்வளவு பெரிய போராட்டங்களை சந்தித்தாலும் கூட எதிர்நீச்சல் அடித்து அதையும் வெற்றி நீச்சலாக மாற்றக்கூடிய எங்களுடைய இளைஞர்களின் வாழ்க்கை என்றுமே இனிய பூந்தோட்டமாகவே அமையும் என்பதுதான் எங்களுடைய ஆணித்தரமான ஒரு பதிவு. ஐயா, சாதாரணமாக ஒரு பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசுவினுடைய மடியிலிருந்து கறக்கப்பட்ட போது அதனோட மதிப்பு வெறும் 30 ரூபாய் தான். ஆனால் அந்த பாலை அடுப்பில் வச்சு சூடாக்கி இறக்கி ஒரு 3 மணி நேரம் கழித்து அதில் புளிச்ச மோரை ஊற்றி வச்சு ஒரு 2 நாள் அப்படியே மூடி வச்சு அந்த மோரை தனியாக எடுத்து அதை கடைஞ்சி தயிரை பிரித்து எடுத்து தயிரை திரும்ப வெண்ணெயாக பிரித்து எடுத்து வெண்ணெயை திரும்ப அடுப்பில் வச்சு உருக்கி நெய்யாக மாற்றி ஒரு டப்பாவில் அடைச்சதுக்கப்புறம் அதனோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 120 ரூபாய். இதே போல தான் வாழ்க்கையும். எவன் ஒருவன் எனக்கு கஷ்டம் வேணாம், துன்பம் வேணாம், நான் எப்பவுமே இன்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறானோ அவனோட மதிப்பு இந்த சமுதாயத்தில் எப்பவுமே உயர்த்தப்படுவதில்லை நடுவர் அவர்களே. ஆனால் எவன் ஒருவனுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறதோ அவனுக்கு தான் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு துடிப்பு வரும் என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. பாலை அப்படியே வச்சுருந்தோம்னா 2 நாளில் கெட்டு போயிடும். அதையே உர ஊற்றி தயிராக்கினோம்னா ஒரு 5 நாளைக்கு மெயின்டைன் பண்ணிடலாம். அதையே கடைஞ்சி வெண்ணெயை எடுத்தோம்னா 10 நாளைக்கு தாங்கும். அதையே உருக்கி நெய்யாக்கிட்டோம்னா 5 மாதம் 6 மாதத்துக்கு அந்த நெய் தாக்கு பிடிக்கும். மாற்றத்துக்கு எவன் தன்னை கையெடுக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் நிலைத்து நிற்பான் என்பதுதான் உறுதி. அதனால் சங்கர் கண்டிஷன் போடுற மாமனாராக தேடி தேடி அந்த பொண்ணையாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ காதலிக்கிற பொண்ணு உனக்கு சரிப்பட்டு வராது சங்கர். உன்னை காதலிக்கிற பொண்ணு தான் உனக்கு சரிப்பட்டு வரேன். நான் காதலிக்கிற பொண்ணு எனக்கு தேவையில்லை, என்னை காதலிக்கிற பொண்ணு தான் எனக்கு தேவை. எப்படி இனி இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ண இன்னும் 1 மாதத்தில் உனக்கு மாதம் கல்யாணம் ஆகுதா இல்லையான்னு பாரியா. நடுவர் அவர்களே, இளமை பருவம் எப்போ ரொம்ப சந்தோஷத்தை எதிர்கொள்ளும் தெரியுங்களா? இந்த காலேஜுக்கு போகும்போது தான்.
பள்ளி படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கழுதை வந்து ஒரு பொதி மூட்டையை சுமக்கிற மாதிரி புத்தக மூட்டையை எங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அதை ஒரு கையிலையும் இன்னொரு கையில் சோத்து மூட்டையும் சுமந்துக்கிட்டு போன காலமெல்லாம் அந்த 12ஆம் வகுப்போட முடிஞ்சு இந்த கல்லூரின்னு ஒரு பருவம் தொடங்கும் பார்த்தீங்களா, எந்த கை வந்து அந்த பொதி மூட்டையை சுமந்துச்சோ அந்த கையில் ஒரு சிங்கிள் நோட்டும், எந்த ஒரு கை சோத்து மூட்டையை சுமந்துச்சோ அந்த கையில் ஒரு சிங்கிள் டிஃபன் பாக்ஸும் எடுத்துக்கிட்டு எங்கள் இளைஞன் அப்படி ஒரு நட போட்டு வருவான் பாருங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு, எப்படி தெரியுங்களா? எப்படிமா இவ்வளவு கரெக்டா வாட்ச் பண்ணிருக்க? இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே கடைசி பெஞ்ச் இருக்கும், அதை மாப்பிள்ளை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதில் போய் அப்படி உட்காந்துக்கிட்டு ஷர்ட் காலரை தூக்கி விட்டு மிகப்பெரிய ஏதோ ஒரு சாதனையை புரிஞ்ச மாதிரி என் இளைஞன் அந்த இடத்துல உட்காந்துருப்பான் பார்த்தீங்களா, அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது நடுவர் அவர்களே. சங்கர், இதெல்லாம் ஏன் அனுபவிக்காம விட்ட நீ? ஒரு பொம்பளை புள்ள சொல்லி இதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டியிருக்கு. ஐயா, அதே போலவே பார்த்தீங்கன்னா இளமை பருவத்தில் இன்னொரு அழகான ஒரு விஷயம் வரும், அதுதான் காதல் அப்படின்ற ஒரு அழகான ஒரு விஷயம். அந்த காதலை கிராமப்புறத்தில் இருக்க ஏரிக்கரை மேலேருந்து ஒரு இளைஞன் அழகாக பாடுறான். எப்படி நடுவர் அவர்களே அது? ஆஹா, ஏரிக்கரையில் இளைஞன் பாடுற பாட்டா? நான் ஏரிக்கரை மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து ஏந்திழைக்கு காத்திருந்தேன் காணல, மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல, என் தெம்மாங்கு பாட்டை கேட்டு செங்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில், நான் உள்ளா ஆசைகளை ஒன்னாக பூட்டி வச்சு ஒத்தையில வாடுறேனே இக்கரையில. நானே மேலிருந்து முன்னும் பின்னும் பார்த்திருந்து மாமனுக்கு காத்திருந்தேன் காணல, அடசாயங்காலமான பின்னும் சந்த மூடி போன பின்னும் வீடு போய் சேரணுன்னு தோணல, ஏன் தெம்மாங்கு பாட்டை கேட்டு தென்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில, நான் உண்டான ஆசைகளை உள்ளார பூட்டி வச்சு திண்டாடி நிக்கிறேனே இக்கரையில. சங்கர், கேட்டுக்க, அதெல்லாம் சும்மா கண்டிஷன் போடுறாங்க கேட்டுக்க, இதுதான் லைஃபு. இவ்வளவு ரசிக்க தெரிந்த விஷயங்கள் லைஃப்ல நிறைய இருந்தும் ஏன் போராட்டம்னு சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல நடுவர் அவர்களே. ஐயா, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கவிஞர் அழகா சொல்லுவார், சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை, துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லைன்னு சொல்லுவாங்க. இதை சொன்னது யாரு தெரியுங்களா? அவர் மறைந்தாலும் அவருடைய புகழையும் பெயரையும் அவருடைய வழியையும் இன்றைய இளைஞர்களான எங்களுக்காக விட்டு சென்ற மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் காட்டப்பட்ட வழியில நடந்து கொண்டிருக்கும் எங்க இளைஞர்களோட வாழ்க்கை என்னைக்குமே இனிய பூந்தோட்டமாக தான் நடுவர் அவர்களை அமையும். ஐயா, இதே போலவே பார்த்தீங்கன்னா எங்களுடைய நடிகர் திலகம் அவர்கள் அந்த காலத்திலே அழகா ஒரு பாடல் மூலயமா எப்படி இருந்தாலும் இந்த பூமியில வாழ்ந்து காட்டி சாதிக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. எப்படி தெரியுங்களா? வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. கண்ணில் தெரியும் வண்ண பறவை கையில் கிடைத்தால் வாழலாம், கருத்தில் வளரும் காதல் எண்ணம் கனிந்து வந்தால் வாழலாம், கண்ணி இளமை என்னை அணைத்தால் தன்னை மறந்தே வாழலாம், வாழச் சொன்னால் வாழ்கிறேன் வளமாயில்லை வாழ்வினில், ஆழக்கடலும் தோணி போலே அழைத்து சென்றால் வாழ்கிறேன். அப்புறம் அவ காதலி சொல்றா,
பார்க்க தெரிந்தால் பார்வை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் புரியும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாழ்க்கையை சொல்கிறார் பாருங்க. பார்க்க தெரிந்தால் பார்வை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் புரியும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம் அப்படின்னு கண்ணதாசன் உண்மையிலே ஒரு பூந்தோட்டமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற வரி இல்லையா? அது அருமையான பாட்டுமா. இன்னைக்கு இவங்க திரும்ப திரும்ப போராட்டம் போராட்டம்னு சொல்றாங்களே, இவங்க சொல்றதை பார்த்தா எப்படி தெரியுங்களா இருக்கு? உச்சி வெயில்ல மிகப்பெரிய ஒரு பாறாங்கல் மேல ஒரு வெண்ணெயை வச்சிருக்காங்களாம். கேளுங்க நடுவர் அவர்களே, உச்சி வெயில்ல மிகப்பெரிய பாறாங்கல் மேல வெண்ணெயை வச்சிருக்கிறாங்களாம். அதை பாதுகாக்க நியமிக்கப்பட்டவன் எப்படியேப்பட்டவன் தெரியுங்களா? 2 கையும் இல்லாம 2 காலும் இல்லாம வாய் பேச முடியாத ஊமைங்களாம். எங்க உருப்புடு நாடு இன்னைக்கு இப்படிதான் நடுவர் அவர்களே இருக்கு. ஆனாலும் கூட எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அத்தனையும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதற்கு தான் ஒரு இளைஞன் அழகா ஒரு கவிதை வரிகள் எழுதினா. எப்படி தெரியுங்களா? என்னிடம் தேடி வரும் துன்பத்திடம் வியந்து போய் கேட்டேன், யாவருக்கும் என்னை பிடிக்காமல் போக உனக்கு மட்டும் என்னை எப்படி பிடித்தது, அடிக்கடி வந்து சந்தித்து கொண்டிருக்கிறாயே என்று. அதற்கு அந்த துன்பம் என்னிடம் சிரித்து கொண்டே சொன்னது, நான் ஒவ்வொரு முறை வரும்பொழுதெல்லாம் என்னை துணிந்து நிற்கிறாயே, அந்த தைரியத்தை ரசிக்கவே நான் வந்தேன் என்று சொன்னது. என்று சொன்னால் இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கை இன்று மட்டுமே இல்லை நடுவர் அவர்களே, என்னைக்குமே மிகப்பெரிய இனிய பூந்தோட்டமாகவே அமையும் என சொல்லிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்வது உங்களின் அன்பு தோழி சீமா. நன்றி, வணக்கம். வாழ்க்கை என்ற பூந்தோட்டம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குன்ட்டு ரொம்ப அழகாக பேசினாங்க. ஒரு கல்கத்தாவில் ஒரு பரீட்சை எழுதிக்கிட்டு இருந்தான் ஒரு மாணவன். அப்போ அவன் ரொம்ப சோர்வாக பரீட்சை எழுத முடியல. அப்போ அந்த பரீட்சை சூப்பர்வைசராக இருந்த ஒரு ஃபாதர், அவர் ஃபாதர் பேர் டேவிட். அந்த கல்லூரி வந்து தூய சவேரியார் கல்லூரி கல்கத்தாவில். அந்த ஃபாதர் டேவிட் அந்த சோகமாக இருந்த மாணவனை பார்த்துட்டு, என்னப்பா ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க? வீட்டில் அப்பாவுக்கு சோகமில்ல ஃபாதர். அப்படியா? ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்கள் அப்பாவுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிடறேன், பரீட்சையை நீ தைரியமாக எழுது அப்படின்னு தோளில் கையை போட்டு அப்படி ஷோல்டரில் தட்டி கொடுத்து பரீட்சையை தைரியமாக எழுதியா அப்படின்ட்டு எழுதி பாஸ் ஆகி இன்னைக்கு நாம் தேசிய கீதத்தை பாடுகிறோம் என்று அந்த தேசிய கீதத்தை எழுதிய ரவீந்திரநாத் தாகூருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அவர் அந்த ஃபாதரை பற்றி அவருடைய கவிதையில் என்ன எழுதுகிறார் தெரியுமா? நான் சோர்ந்து கிடந்தபோது என் தோள்பட்டையை தட்டியவர் வெறும் பாதிரியார் மட்டுமல்ல, வானத்திலிருந்து என்னை காப்பாற்ற வந்த தேவதூதன் ஃபாதர் டேவிட் அப்படின்னு சொல்லி ரவீந்திரநாத் தாகூர் அந்த ஃபாதரை 30 வருஷம் கழித்து நன்றி உணர்வோடு நினச்சி பார்த்தார். காரணம், ஒருத்தன் சோர்வாக இருக்கும்போது அவனை முதுகில் தட்டி அவனுக்கு சொல்லப்படுகின்ற ஆறுதலான வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அவன் உயிரையே திரும்ப மீட்டு கொடுக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. அதனால தான் ரொம்ப அழகாக பூந்தோட்டமே அப்படிங்கிற அணிக்கு பேசினாங்க. அதுக்கு பதில் சொல்லணும். ஒரு பெண்ணுக்கு பதில் சொல்ல ஒரு கல்லூரி மாணவி உடுமலைப்பேட்டை ஜிவிஜி கலைக்கல்லூரியில் இளங்கலை 2ஆம் ஆண்டு படித்து வருகின்ற ஷிஃபா ஆயிஷா வர்றாங்க. வாப்பா. நடுவர் அவர்களே, கொனைக்கு குழம்பு வச்சாலாம் கொதிக்காம இறக்கி வச்சாலாம். இன்னொரு தடவை சொல்லுப்பா. கொனைக்கு குழம்பு வச்சாலாம் அதை கொதிக்காம இறக்கி வச்சாலாம். ஆஹா, கோயம்புத்தூர் பழமொழி ஆக்குது. இந்த குணைச்சு பேசுகிற பொம்பளைய குழம்பு வச்சா அது விளங்கவே விளங்காது. அதாவது சில பெண்கள் பார்த்தீங்களா, பேச்சு அப்படியே அப்படின்னே பேசுவாங்க. சில பெண்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு வாங்க அப்படிம்பாங்க. காஃபி குடிக்கிறீங்களா அப்படிம்பாங்க. நமக்கு அந்த காஃபியே வேறு மாதிரி என்னமோ மாதிரி தெரியும். நீங்கள் பரீட்சை எழுதுறதுக்கு அந்த ஸ்கூலுக்கு போனீங்களாம், எங்கள் வீட்டுக்காரர் இந்த ஸ்கூலுக்கு போனாராம், நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணீங்களா அப்படின்னா அவன் வந்து என்ன ஏடிச்சுங்கிறதே மறந்துட்டான். அந்த நளினத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன். இந்த மாதிரி பேசுகிறவங்கள தான் கொனட்டிம்பாங்க. அந்த கொனைக்கு குழம்பு வச்சா கொதிக்காமல் தான் இறக்கி வைப்பாளாம்.
காரணம் அதுக்கு நேரம் பூரா குணைக்கிறதுலே சரியாக போயிடும். கடுகு எடுத்து போடுறது கூட இந்த அப்படி போடும். கரண்டியை கிண்டுறப்ப கூட இந்த இப்படி கிண்டிக்கிட்டு இருந்தால் சாம்பார் உருப்பிடுமா? அது அருமையான பழமொழி. குணைக்கி குழம்பு வச்சா கொதிக்காமல் இறக்கி வைப்பா. அற்புதம்ப்பா. இதில் எப்படி அர்த்தம் உங்களுக்கு புரியலையோ அதே மாதிரி தான் எதிரணி பேசுகிறவங்களும் எனக்கு புரியல. ஐயா, ஒரு குழந்தை உருவாகணும்னா 10 மாதம் தேவை, ஒரு பட்டதாரி உருவாகணும்னா 3 வருஷம் தேவை. அதே பட்டதாரிக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு யுகமே தேவைப்படுவது. இப்படி ஒரு இளைஞனுக்கு படித்த படிப்பிற்கேற்ற வேலை கிடைப்பது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இது எப்படி அவனுக்கு பூந்தோட்டமாக அமையும்? சற்று சிந்தித்து பாருங்கள். வீட்டில் கேட்டுக்கங்க, எங்க அம்மா மனுஷனா பிறந்தா ஏதாவது சாதிக்கணும், மனுஷனா பிறந்தா ஏதாவது சாதிக்கணும். ஐயா, நீங்க சொல்லுங்க, நம்ம பிறக்கும்போது மனுஷனா பிறந்தோமா குழந்தையா பிறந்தோமா? யாராவது மனுஷனா பிறக்க முடியுமாப்பா? குழந்தையா தாப்பா எல்லாரும் பிறப்பான். குழந்தையா தான் பிறப்போம். இப்படி வீட்டில் தான் பிரச்சனை அப்படின்னா நாட்டில் அதை விட இருக்குதுங்கய்யா. இலையை வெட்டி ஆட்டுக்கு போட்டு, அந்த ஆட்டை வெட்டி குக்கரில் ஓட்டு, அந்த குக்கரில் இருக்கிற ஆட்டை எடுத்து மறுபடியும் இலையில ஓட்டு. இப்படி அவனுங்களுக்குள்ளேயே ஒரே பிரச்சனை. சிஸ்டமே சரியில்லைங்கய்யா. நீ சொன்ன வார்த்தையில் சிஸ்டமே சரியில்லைங்கிறது புரியுது. ஆனால் இலையை வெட்டி ஆட்டுக்கு போட்டு, ஆட்டை வெட்டி குக்கரில் போட்டு, ரெண்டையும் சேர்த்து திருப்பி இலையில் போட்டுன்னா என்னன்னே இப்போ எனக்கு புரியவே இல்லை. அதாவது ஒரு சின்ன சமையல் டைனிங் ஹாலில் நாட்டோட பாலிட்டிக்ஸே கொண்டு வந்துட்டேன். அற்புதம். இப்படி நாட்டில் இவ்வளவு போராட்டம் நடக்கும்போது இளைஞர்களுடைய வாழ்க்கை மட்டும் எப்படி பூந்தோட்டமாக அமையும்? இதெல்லாம் உங்கள் சிரிப்பதற்காக நான் சொல்லவில்லை. இளைஞர்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். நடுவர் அவர்களே, பதவிக்காக சமாதியில் உட்கார்ந்த ஒருவர் இன்னைக்கு துணை முதல்வர் ஆகிறாரு. ஆனா படிப்பிற்காக போராடின ஒரு பெண் சமாதி ஆயிட்டான்னு சொன்னா இளைஞர்களுடைய வாழ்க்கை படிப்பில் கூட போராட்டமாகத்தான் இருக்கின்றது. 2 கோடிகள் கொடுத்து ஒரு ஜோடி நாய்கள் வாங்கும் இந்த தேசத்தில் 20 கோடிகள் கொடுத்து ஒருவர் மட்டும் பயணிக்க கார் வாங்கக்கூடிய இந்த தேசத்தில் 200 கோடிகள் கொடுத்து கிரிக்கெட் அணியை ஏலம் எடுக்கக்கூடிய இந்த தேசத்தில் 2000 கோடிகளை கடன் சுமையை தள்ளுபடி செய்யக்கூடிய இந்த தேசத்தில் 20,000 கோடிகளை பொழுதுபோக்கிற்காக ஒதுக்கக்கூடிய இந்த தேசத்தில் இளைஞர்கள் வேலைக்காக அனைத்தும் தேடி தேடி அலைந்து சோகத்திலும் கஷ்டத்திலும் அவனுடைய வாழ்க்கையை கழிக்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை எப்படி பூந்தோட்டமாக அமையும்? போராட்டமாக வல்லவா இருக்கின்றது. அப்படியே வேலை கிடைச்சாலும் எப்படி அவனுடைய வாழ்க்கை இருக்கின்றது? மொழி, மதம், ஜாதி, அறிவியல், இயற்கை, தத்துவம், உயிரினம், உங்க நாடு எங்க நாடு, ஏழை பணக்காரம், இன்பம் துன்பம், இரவு பகல், இது எதுவுமே பார்க்காம தன்னுடைய குடும்பத்திற்காக வேலை கிடைச்சா போதுன்னு மாடாக உழைக்கின்றானே, அவனுடைய வாழ்க்கை பூந்தோட்டமா? சிந்தித்து பாருங்கள். அவனுடைய வாழ்க்கை போராட்டமாகத்தான் இருக்கின்றது. இதைத்தான் கண்ணதாசன் அன்றே அவருடைய பாடல் வரிகளிலே எழுதியிருப்பார். என்னன்னா, அவரோட தங்கச்சி பேரனை பார்க்கறதுக்காக போகும்போது அந்த குழந்தை 6 வயது குழந்தை தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த அவருடைய தங்கச்சி அந்த குழந்தையை எழுப்புவதற்காக போகும்போது கண்ணதாசன் அழகா சொல்லியிருப்பாரு. என்னன்னா, அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும், அன்பு குழந்தை அவன் அரையாண்டு செல்வனவன், இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம், அவன் சுகமாக தூங்கட்டும், கண்ணை விழித்திருந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்க அடி வருமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறையிடுவார் துணை வருமோ, நன்றியிலா நண்பர்கள் தாம் நாட்புறம் சூழ்வாரோ, நலமெழுந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம் தான் வருமோ, வெயில் அழைத்து வரும் வியர்விலை நீராடி ஐயா பசி என்று அழைக்கின்ற நிலை வருமோ, இப்போது யார் அறிவார், அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும், கோடி கதிபதி என்ன குறையாது வந்தாலும், நாட்டு தலைவன் என்ன நல்வாழ்வு பெற்றாலும், கேட்ட பொருள் எல்லாம் கிடைத்தாலும், அவன் வீட்டு மாட்டுக்கு கூட மரியாதை கிடைத்தாலும்,
பஞ்சனைகள் இருந்தாலும் பால் பழங்கள் உண்டாலும் சொத்துள்ள காரணத்தால் துக்கம் பிடிக்காது. எந்த நெடுஞ்சாலையிலோ எந்த பதுந்தோலையிலோ தப்பி நடந்த பின்பு தனிமை கிடைக்காது. நம்பிக்கை, ஏமாற்றம், நடுக்கம், பயம், கோபம், வெம்பி அழுதல், வியர்த்தல், விறுவிறுத்தல், கும்பி எறிதல், கொதித்தல், துடிதுடித்தல், அம்மம்மா எவ்வளவு! அப்படியே தூங்கட்டும், அத்தனையும் தாங்குவதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா? அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும் என்று ஒரு 6 வயது குழந்தை 60 வயது ஆகும் வரை எத்தனை போராட்டங்கள் அவனுக்குள் இருக்கின்றது என்பதனை அழகாக சொல்லி இருக்கிறார். இதுதான் நாங்களும் சொல்கின்றோம். இளைஞர்களினுடைய வாழ்க்கை போராட்டமாகத்தான் இருக்கின்றது. இறுதியாக நான் ஒன்றை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நடுவர் அவர்களே. பூக்கள் மலர்ந்து சிரிப்பது புதிதல்ல, களைப்பை ஏந்தும் உழவன் புதிதல்ல, கூவி எழுப்பும் சேவலும் புதிதல்ல, விடியும் காலை பொழுது புதிதல்ல, இரவில் பனியாய் பொழிந்து விடியலில் ஒளியாய் ஒளிர்ந்து இலைகளை எல்லாம் கருக செய்கின்ற சூரியனை போன்ற இளைஞனுடைய வாழ்க்கையிலும் போராட்டம் புதிதல்ல. எனவே சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. பேச்சையே ஒரு போராட்டமாக நடத்தி காட்டிய சிஃபா ஆயிஷாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பூந்தோட்டம் மாதிரி தொடங்குகிற வாழ்க்கை முடியும் போது போராட்டத்தில் தான் முடியுது. ஒரு இளைஞனுடைய வாழ்க்கை இளமை பருவத்திலிருந்து 60 வயது வரை போராடியே அனைத்தையும் பெற்றுக்கொண்டிருப்பவன் ஒரு இளைஞன் தான். அதனால் போராட்டமேன்னு பேசினாங்க. இதற்கு பதில் சொல்வதற்கு பூந்தோட்டமே என்ற அணியை நிறைவு செய்ய கவிஞர் இனியவன் ரொம்ப கோபமாக வர்றார். ஏங்க நான் கேட்குறேன், இது குடியரசு தினம், கார்கில் எல்லையில் நிற்கிறான்ல, அவனுக்கு மூச்சு விடுறதுக்கு ஆக்சிஜன் குறைவு. அவன் ஒருத்தனா சொல்லியிருக்கானா எனக்கு கார்கில் எல்லையில் நிற்கிறது போராட்டம்னு சொன்னானா? இல்லைங்க. இத்தனை மக்கள் சுதந்திர காற்றை பூந்தோட்டமாக சுவாசிக்க வேண்டும் சொல்லிட்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கான். நீங்க தங்கத்தை சுடுறதுன்றது போராட்டம் கிடையாது. அந்த தங்க நகை தாலியாக மாறி ஒரு ஏழையின் கழுத்திற்காக நான் போக போறேன்னு நினைக்கின்ற போது வழியை தாங்கிக்குது. இதை நீங்க போராட்டம் போராட்டம் போராட்டம்னா என்னங்க அர்த்தம்? எங்களுடைய பார்வை தெளிவாக இருக்கிறது. ஒரு பூனைக்குட்டி குட்டியை தாய் கவிட்டு போகுது. எப்படி கவிட்டு போவோம்? பல்லால கடிச்சு கவிட்டு போவோம். ஆனால் இவங்க சொல்றாங்க, ஐயோ பூனை மோசமானது, கடிச்சு கொதறிட்டு போகுது. ஆனால் குட்டி சொல்கிறது, எங்க அம்மாவுடைய பல்லு என் மேல படவே இல்லை, பஞ்சு மெத்த மாதிரி இருக்குது, என் வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ வாழ்க்கை எப்படி இப்போ எல்லாருக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்குன்னா என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிளுங்க. கடுப்பேற்றுறவன்ட்ட கம்முனும் உசுப்பேற்றுறவன்ட்ட உம்முனும் தான் வாழ்க்கை ஜம்முனுக்கும். இந்த தியரி அவருக்கு தெரியல சங்கருக்கு. சங்கர் சொல்றாரு, அவருக்கு என்ன இனியவனுக்கு என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, அவருக்கு மத்திய அரசு ஊழியர், அவர் யார்கிட்ட வேணா நீட்டலானான்னு சத்தியமாக சொல்கிறேன். என் பேரில் ஒரு கிரவுண்டு இல்லை, 1/4 கிரவுண்ட் நிலம் கூட கிடையாது, சொந்த வீடு கூட கிடையாதுங்க. என் பொண்டாட்டி பேரில் கூட கிடையாது. யோ நீ பட்டிமன்றம் பேசிட்டு ஒரு வீடு கட்டிக்கிற, நான் இருக்கிறத வச்சு சந்தோஷம்ன்றேன். அவன் கிடைச்சதே சந்தோஷம் இல்லைன்ற ஒருவன் இருப்பதை கொண்டு திருப்தி அடைகிறானோ அவனுடைய வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்கும். நீ கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படல, போராட்டமா தான் இருக்கும். எங்க தாமஸ் ஆல்வா எடிசன் 100 முறை 1000 முறை தோத்து போய் பல்பு கண்டுபிடிச்சான். எல்லாரும் போய் கேட்டாங்க, பைத்தியக்கார பையில 1000 முறை தோத்து இருக்கியா, அறிவில்லையா? இந்த இத்தினோண்டு பல்பு கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 முறை தோத்தேன். தாமஸ் ஆல்வா எடிசன் அழகா ஒரு வார்த்தை சொன்னான், 1000 முறை நான் தோற்கவில்லை, எதையெல்லாம் கலந்தால் பல்பை கண்டுபிடிக்க முடியாது என்பதை கண்டுபிடித்தேன்னு சொன்னான் தாமஸ் ஆல்வா எடிசன். நான் கேட்கின்ற நடுவர் அவர்களே, சின்ன வயசுல இருந்து எங்களுடைய இளைஞர்கிட்ட இந்த பெண்கள் நாட்டின் கண்கள், இந்த பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்லி சொல்லி வளர்த்தது யார் குற்றம்? அந்த கண்ணிலிருந்து கண்ணீர் வராமல் காக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக எங்க அப்பா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, அவன் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து அவளுக்கு நான் டாப் அப் பண்ணி, அவ மிஸ்டு கால் கொடுத்தா அதை அட்டன் பண்ணி, அவ சொல்ற மொக்க ஜோக்கெல்லாம் நாங்க சிரிச்சு, அவ காலையில் எழுந்துக்கணும்னு சொல்லி, அவன் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டாத கோயிலுக்கெல்லாம் போய் வேண்டி ரிசல்ட் வரும்போது ஏன் மார்க் எடுக்கிறனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவ மார்க்கை கண்ணோட கண்ணா வச்சு பார்க்கறனே, இதுக்கு பேர் போராட்டம் இல்லை நடுவர்களே, அது ஒரு தெய்வீக அனுபவம் நடுவர். ஆனால் இவர் பேசின சவுண்டை பார்த்தா ஏதோ தொழிற்சங்கத்தில் தொழிலாளர்களுக்கு போராட்டத்துக்கு தூண்டுற மாதிரி பேச்சு. ஆனால் பேச்சு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறது எப்படின்றத அப்படி சொல்லிட்டு இருக்காரு. லவ் பண்ணுறது எப்படி இல்லை நடுவில், வாழ்க்கையை அனுபவிக்க சொல்லித்தரேன். உலகத்தில் சிறந்த காதலர் யார்?
உலகத்தில் சிறந்த காதலர் யாரு? சிறந்த காதலன். காதலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. யார் யாரு? ஷாஜகான், மும்தாஜ், ரோமியோ ஜூலியட்டு, ஒரு பெரிய பட்டாளம், தேவதாஸ், பார்வதி, நானும் என்னுடைய மனைவி. இதுதான் உண்மை. எவன் ஒருவன் நானும் என் மனைவியும் சிறந்த காதலை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்குமே தவிர ஷாஜகான், மும்தாஜை ஏற்றுக்கொள்பவர் வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும். எங்கிட்ட ஏன் வாயை பிடிங்கி நீங்கள் உன்னுடைய மனைவியை பற்றி சொல்லலைன்னு சொல்லிடுவேன்ட்டு எவ்வளவு பேச்சாளரை நான் பார்த்துருப்பேன் என் வாழ்க்கையில். நடுவர் அவர்களே, கடந்த மத்திய அரசு விவசாயிகளுடைய 16,000 கோடி கடனை தள்ளுபடி செய்தார்கள். மத்திய அரசு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, எப்படி கடனை தள்ளுபடி செய்தீர்கள் கேட்டபோது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வெளிநாட்டிலே வேலை செய்கின்ற இளைஞர்கள் இங்கே அனுப்புகின்ற பணத்தின் மூலம் ஏற்பட்ட வருவாயினால இந்த விவசாயிகளுடைய துயரை தீர்க்க முடிகிறது. எங்களுடைய இளைஞர்கள் தான் விவசாயிகளுடைய கண்ணீரை துடைத்தவன் என்று சொன்னால், விவசாயிகளுடைய வாழ்க்கையிலும் பூந்தோட்டத்தை மலர செய்தவன் எங்களுடைய இளைஞர். ஞாபகத்தில் வச்சுங்க. நான் என்ன கேட்குறேன், கஷ்டம் எல்லாருக்கும் வருங்க. கஷ்டம் வந்தால் என்ன பண்ணணும்? வீட்டில் கூப்பிட்டு வாங்க, கஷ்டம் உட்காருங்க, சேரை போட்டு இலை போட்டு சோறா போட முடியும்? தெரிந்து விட்டு வேலை பார்க்கணும். நீங்கள் ஹரியானா மாநிலத்தில் தீபா மாலிக்னு ஒரு பொண்ணு, 23 வயசில், ஒரு இராணுவ வீரனுடைய மனைவி. அவளுக்கு திடீர்னு ஒரு நோய் வருது. அவளால் எழுந்துக்க முடியல. இராணுவ அதிகாரிகளுக்காக சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையில் அந்த பெண் அனுமதிக்கப்படுகிறார். அவளுக்கு 31 தடவை ஆபரேஷன் பண்ணுறாங்க. அவள் உடம்பு முழுக்க 183 தையல் போடப்பட்டது. அவளால் நடக்க முடியாது சொல்லிட்டாங்க. தள்ளு வண்டியில் அவருடைய கணவன் அப்படியே இழுத்துட்டு வரான். வரும்பொழுது அந்த பெண் சொன்னா, நான் உனக்கு பாரமாக இருக்கேனான்னு கேட்டா. நான் சொன்னா, இல்லை, என்றைக்கும் மனைவி ஒரு காலம் கணவனுக்கு பாரமாக இருக்க மாட்டான். நான் தைரியமாக உன்னை காலம் முழுக்க சுமப்பேன்னா. அவள் நினைச்சா, கவலைப்படாத, நான் இருக்க மாட்டேன், நான் வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு முதலாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நடக்கின்ற உலக கோப்பையிலே பங்கு பெற்று குண்டெறியும் போட்டியிலே இந்தியாவில் முதலாக வெள்ளிப்பதக்கம் என்ற ஒரே பெண் 28 வயசுல நின்னா. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை மாற்றிக்கிறோம். 2011 ஒரு பொண்ணு, வாலிபால் ஆடுற பொண்ணு, ட்ரெயினில் போறா, நேஷனல் மேட்சுக்காக போறா. போமா கழுத்து செயின் போட்டிருந்தா. அந்த செயினை 4 பேர் திருடுறான். அவள் சண்டை போடுறா, முடியல. ஓடுற ட்ரெயினில் அந்த பொண்ணை தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டோட கீழே விழுந்தவ எதிர்க்க வந்த ட்ரெயின் திரும்ப காலில் ஏற்றுது. அருணிமா துடிக்கிறா. அந்த பெண் ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருந்தா, அருணிமா நீ சாகலை, நீ உயிரோட இருக்க, தைரியமாருன்னு. ராத்திரி முழுக்க காலில் இருந்து ரத்தம் ஒழுகிட்டே இருக்கு. இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள சொல்றா, நீ சாகலை, நீ சாதிக்க பிறந்தவனு. விடிய காலத்தில் அவளுக்கு நினைவுகளை அருந்து போகுது. அந்த நேரத்தில் கிராமத்தை வந்த சில பேர் வந்து பார்க்குறாங்க, யாரோ ஒரு பொண்ணு அடிபட்டு கிடக்கிறான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. டாக்டர் சொல்கிறா, இனிமேல் உன்னால் நடக்கவும் முடியாது, ஒரு கால் உன்னால் சேலந்து போயிடுச்சு, உன்னால் நடக்கவும் முடியாது, என்னால் நிற்கவே முடியாது, உன்னுடைய வாழ்க்கை முழுக்க நீ சக்கர நாற்காலில் பயணிக்கணும். சரி, நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு எழுந்தா. ஒற்றை காலில் நடந்தால். நடந்தது மட்டுமல்ல நண்பர்களே, இமயமலையில் ஏறி இந்திய தேசிய கொடியை நிறுத்திய முதல் மாற்றுத்திறனாளி பெண் அருணிமா. ஞாபகத்தில் வச்சுங்க, 2 இடத்துல நடந்த சம்பவம். நீங்க அலை இல்லாத கடல் ஒரு காலம் ஒரு சிறந்த மாலுமியை உருவாக்க முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, கோழி முட்டையிலிருந்து கோழி வெளியே வர்றது மிகப்பெரிய போராட்டம் இல்ல, அது முயற்சி. பாறைகளுக்கு நடுவிலே ஒரு தாவரம் வளர்கிறது என்றால் தன்னம்பிக்கை. புரிந்து கொள்ளாதவனுக்கு இருட்டு கூட உங்களுக்கு பயமாக தான் தெரியும். என்னுடைய எதிரணியை சேர்ந்த நண்பர்களே, நான் உங்களை மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கின்றேன். தயவு செய்து எங்களுடைய இளைஞர் சமுதாயத்தை மழுங்கடித்து விடாதீர்கள். இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்திருக்கின்ற சமூகத்துடைய வாழ்க்கையும் பூந்தோட்டமாக வளர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் நிற்கின்றார் என்று கூறி வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு நன்றி பாட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியா மாதிரி ஒரு பலதரப்பட்ட மக்கள் வாழ்கின்ற இடம் வேற எந்த நாடு இல்லை. ஒரு கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்ம ஒரு முகம் மட்டும் தெரியும். அந்த கண்ணாடி கீழே விழுந்து பல துண்டுகளாக உடைஞ்ச பிறகு நம்ம முகம்தான் பல துண்டுகளாக தெரியும்.
முழு முகமும் ஒவ்வொரு சிறு கண்ணாடியிலும் எப்படி தெரிகிறதோ அதுபோலத்தான் இந்தியாவில் பல மதத்தினர் மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற உலகத்தில் ஒரே அமைதியான நாடு எது என்று சொன்னால் இந்தியாவை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அதற்கு பங்கம் வரும் பொழுது மக்கள் அந்த நேரத்தில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து பூந்தோட்டமான வாழ்க்கையை வாழ பழகிக்கொள்ள வேண்டும்னு ரொம்ப அழகாக கவிஞர் இனியவன் முடிச்சிருக்காரு. போராட்டம் அப்படிங்கிற அணியை நிறைவு செய்ய உங்கள் மனம் கவர்ந்த தனபால். வாங்க தனபால். என்ன பிரச்சனை? நாங்கள் போராட்டம்னு சொல்கிறோம், நீங்கள் பூந்தோட்டம்னு சொல்கிறீங்க, அவ்வளோதானே? என் தம்பி சங்கருக்கு 32 ஆயும் கல்யாணம் ஆகலை, அதான் வாழ்க்கை எங்களுக்கு போராட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். உங்களுக்கு பூந்தோட்டம் தானே, தனி வேலைக்கு 22லயே மூக்க வேண்டியது தானே? ஏயா 32 வரைக்கும் இன்னும் முக்கி பார்த்து பொண்ணு கிடைக்கல? அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் போராட்டம்னு. பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைத்துன்னு பேசக்கூடாது. என் அருமை தங்கச்சி அழகாக இருக்கிறாங்க சீமா. அவங்க சொன்னாங்க 1 லிட்டர் பால் 30 ரூபா, ஆனால் 1 லிட்டர் நெய் 300 ரூபா. 30 ரூபா பால் 300 ரூபா நெய் ஆகணும்னா வாழ்க்கையில் போராடித்தான் ஆகணும். சட்டியில் ஊற்றி காய்ச்சினா பால் தயிராகும். தயிரை பாத்திரத்திலிருந்து மத்த போட்டு கடைஞ்சா அது வெண்ணெயாகு. வெண்ணெயை வடசட்டியில் ஊற்றி காய்ச்சினா அது நெய்யாகும். நாங்கள் உண்மைதான், 30 ரூபா பால் 300 ரூபா ஆகணும்னா கஷ்டப்படணும். என் தங்கச்சி சீமா அழகாக இருக்கிறாங்க. நான் யோசிக்கிறேன் அவங்கள பேரழகாக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. சீமாவை ஒரு சட்டியில் போட்டு காய்ச்சி ஒரு மத்த போட்டு கடைஞ்சு வடசட்டியில் போட்டு உருக்குனா சீமா அழகியா இருக்கிறவ பேரழகி ஆயிடுவாளா? சார், அது பாலுக்கு வேணா ஒத்து வரும், மனுஷாளுக்கு ஒத்து வராது. பாலுக்கு தான் ஒத்து வரும், அது மனுஷாளுக்கு ஒத்து வராது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. என்ன பிரச்சனை? இப்போ போன வருஷம் நம்ம பசுவோட ஜல்லிக்கட்டுக்காக போராடினோம். இந்த வருஷம் பஸ்ஸில் போகிற டிக்கெட்டுக்காக போராடிட்டு இருக்கிறோம். இதான வித்தியாசம்? போராட்டம் ஒன்று மாறலையே. அட, போன வாரம் டிரைவரும் கண்டக்டருமே தனக்கு பென்ஷன் பணம் வரமாட்டேங்குதேன்ட்டு 30 வருஷம் 40 வருஷம் உழைச்சி போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளேன்னு போராடினாங்க. அது நியாயம் தானே பாவம்? ஏதோ பென்ஷன் பணம் வந்தால் பிள்ளைக்கு கல்யாணம் மூக்கலாம், பையனுக்கு ஒரு வேலைக்கு சேர்த்துறதுக்கு டெபாசிட் கட்டலாம், இல்லை பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி செலவு பார்க்கலான்னு தொழிலாளர் நினச்சது ரைட்டு தானேன்னு நம்ம பொதுமக்கள் நினச்சோம். இப்போ என்ன முடிவாச்சு தெரியுமா? நினச்சிங்களடா, இப்போ நீங்கள் போராடுங்கடா, உங்களுக்கு ஏற்றிட்டா ரேட்டன்ட்டு இன்னைக்கு நம்மளை போராட வச்சிருக்கிறாங்க. போன வாரம் பஸ் டிரைவருக்கு போராட்டம், இந்த வாரம் நம்மளுக்கு போராட்டம். இதுதானே வாழ்க்கை? நான் கேட்குறேன், இவங்க 3 பேர் என்ன வெளிநாட்டிலேயே இருக்கிறாங்க? என்னமோ தனிகை வேலை அமெரிக்காவில் பிறந்த மாதிரியுமே, அடுத்தது சீமா லண்டனில் பிறந்த மாதிரியுமே, எங்கள் இனியவன் சவுத் ஆப்பிரிக்காவில் பிறந்த மாதிரியுமே. எல்லாத்துக்கும் நல்ல நல்ல நாடாக சொல்லிவிட்டு இனியவனுக்கு மட்டும் ஆப்பிரிக்கான்ற அவரை ஒரு ஹாலந்து ஒரு பிரான்ஸுன்னு சொல்லியிருந்தா எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார். இல்லை, 3 பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வாழ்கிறதே இன்னைக்கு கஷ்டமாக இருக்குது. இதில் பூந்தோட்டம்னு பேச வர்றாங்களே, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இளைஞன் எப்படி சார் இருக்கிறான்? ஜாதிக்கு ஒரு கட்சி, வீதிக்கு ஒரு ரவுடி, வீட்டுக்கு ஒரு குடிகார. இதான நிலைமை? நீங்கள் மறுக்க முடியுமா? ஜாதிக்கு ஒரு கட்சி, வீதிக்கு ஒரு ரவுடி, வீட்டுக்கு ஒரு குடிகாரன் ஆக்கி வச்சிருக்குது இந்த நாடுன்னு சொன்னா நியாயமானு கேட்கிறேன். ஒரு ஆர்கே நகர்ல ஒரு குடிகாரன் பேசுனா, நீங்க எல்லாம் கேட்டீங்களா இல்லையோ, நான் கேட்டேன். எங்க ஆர்கே நகர்ல 16 பெத்து பெருவாழ்வு வாழலான்னு சொன்னாங்க. எங்க ஆர்கே நகர் பூந்தோட்டம் தான் நினைச்சேன், 6 கிடைச்சிருச்சு, இன்னும் 10 கிடைக்கலையே, எப்படி போராடுறதுன்னு போராடிட்டு இருக்கிறான் இன்னைக்கு. சார், இடிச்சா இரும்பு கிடைக்கு, தட்டுனா தங்கம் கிடைக்கு, அடிச்சா அலுமினியம் கிடைக்கு, ஏன் நடிச்சா கூட இன்னைக்கு நாடு கிடைக்கும் போல இருக்குது. ஆனா படிச்சா வேலை கிடைக்குதா? இனியவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை மட்டும் பார்க்காதீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் வாசல்ல போய் நின்னு பாருங்க. எத்தனை லட்சம் இளைஞன் இன்னைக்கு வேலை இல்லாம சும்மா சுத்திட்டு இருக்கிறாங்கிற ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வந்து பேசுங்க. என்னமா பேசுறாங்க? சும்மா இருக்கிறதுனால தான் இப்ப பிரச்சனையே. இளைஞர்களுக்கு வேலை இல்லாம சும்மா இருக்கிறது தான் பிரச்சனை. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 10-15 நாள் எனக்கு பயமா இருக்கு சார். நம்ம நாட்டை பார்த்தா ஜாதி வெறி இன்னைக்கு சங்கெடுத்து ஊதிட்டு இருக்குது, மத வெறி இன்னைக்கு மலர் வளையம் வைக்குது, தீவிரவாத தீப்பந்தம் முடிக்குது,
தில்லு முள்ளெல்லாம் இன்னைக்கு வாய் விட்டு சிரிக்குது. மனித நேயமெல்லாம் உடம்பெல்லாம் காயமா இருக்குது. என் சங்கருக்கு கல்யாணம் ஆகலேன்னு பிரச்சனை, உடுமலை சங்கருக்கு கல்யாணம் ஆனதனால பிரச்சனை, மதுரை சங்கருக்கு கல்யாணம் ஆகலங்கிற பிரச்சனை, உடுமலை சங்கருக்கு கல்யாணம் ஆனதுனால பிரச்சனை. மொத்தத்தில் நாட்டில் பிரச்சனையோட தான் இளைஞர் இருக்கிறா. நான் கேட்கிறேன் நடுவர், நான் கேட்கிறேன் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தக்காளி சோறு எதில் பண்ணுவாங்க? தக்காளி சோறு தக்காளியில். புளிச்சோறு எதில் பண்ணுவாங்க? புளியில். தயிர் சோறு எதில் பண்ணுவாங்க? தயிரில். தண்டச்சோறு எதில் பண்ணுவாங்க? இன்னைக்கு ஒண்ணு வேலை வெட்டி இல்லாம வாழ்க்கையில போராட்டமா தண்டச்சோரா இருக்கிற இளைஞனுக்கெல்லாம் என்ன வேலை தெரியுமா? ஒரு நாளைக்கு 1000 பேத்துக்குனால லைக் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். நான் என்ன கேட்கிறேன், அட ஒரு நாளைக்கு 1000 பேத்துக்கு லைக் போடுறையே, ஒரு 5 பேத்துக்குனால லைஃப்ல ஷேர் பண்றியா நீ? நான் கேட்கிறேன், கஷ்டப்பட்டு வேலையே இல்லாதவனுக்கு பெரிய வேலை மாற 5 அட்மின் ஆயிருக்கிறான் வாட்ஸ்அப்பில், அது மெயின்டைன் பண்றதுக்கே அவனுக்கு சரியா இருக்குது. 5 பேத்துக்கு அட்மிட் ஆகிறான், 500 பேத்துக்கு கமெண்ட் கொடுக்குறான், 1000 பேத்துக்கு லைக் கொடுக்குறான், 5000 பேத்துக்கு ஷேர் பண்றிய. 5000 பேத்துக்கு நீ வாட்ஸ்அப்லையுமே ஃபேஸ்புக்லையுமே ஷேர் பண்றது முக்கியம் இல்லை. நிஜ வாழ்க்கையில் 5 பேத்தோட வாழ்க்கையினால நீ ஷேர் பண்ணியாங்கிறத யோசிச்சு பாரு. நான் வாழ்க்கையை பூந்தோட்டம்னு ஒத்துக்கிறேன் சார். போராட்டம் ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்குது. நீங்க கல்யாணம் மூச்சவன் வேலைக்கு போறவன் அவனுக்கு தான் போராட்டம் இல்லை, சாதிச்சவனுக்கே போராட்டம். நான் ஒன்று சொல்றேன், இந்த மன்றத்தில் பாரா ஒலிம்பிக் போட்டியிலே தங்க மாரியப்பன் தங்கத்தை இந்தியாவுக்காக பெற்றெடுத்தான். உண்மையிலேயே அவனுடைய வாழ்க்கை பூந்தோட்டம் தான் என்று நினைத்து பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய வாழ்க்கை பூந்தோட்டமா மாரியப்பா என்று கேட்டதற்கு, என்னுடைய வாழ்க்கை பூந்தோட்டம் ஆனதற்கு எங்க அம்மாவினுடைய நெடிய போராட்டம் இருக்கிறதே, அதனுடைய விளைச்சல் தான் இந்த பூந்தோட்டம் என்று சொன்னானே. போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இருக்குமா? உசேன் போல்ட் தடகள வீரர், பல தங்க பதக்கங்களை வென்றவர், அவர்கிட்ட போய் பத்திரிகையாளர் கேட்டிருக்கலாம், இந்த நாள் உனக்கு இனிய நாள். உண்மைதான், சத்தியம்தான், இந்த ஒரு நாள் எனக்கு இனிய நாள் தான். ஆனால் 365 நாட்களிலே 364 நாட்கள் நான் போராடினேன், அதனால் இந்த ஒரு நாள் எனக்கு இனிய நாள் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் வாழ்க்கையே அப்படித்தாங்க சார். நான் ஒன்று சொல்ற, சுவாமி விவேகானந்தர் சொற்பொழிவாற்றி இருக்கிறாரு. இது மாதிரி கூட்டம் எல்லாரும் கேட்டு இருக்கிறாங்க. வழியில ஒரு குதிரை வண்டியில கை குழந்தையோட ஒரு பெண் போயிட்டு இருக்கிறா. அந்த குதிரை வண்டிக்காரனுடைய கட்டுப்பாட்டை மீறி குதிரை ஓட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. சுவாமி சொற்பொழிவாட்டிட்டு இருக்கிறார், எந்திரிச்சு ஓடுறாரு. ஓடி போய் குதிரை பிடிக்கிறாரு, குதிரை தள்ளி விட்டுது, விழுகிறாரு. மறுபடியும் ஏறி பிடிக்கிறாரு, மறுபடியும் விழுகிறாரு. மறுபடியும் ஏறி பிடிச்சி காப்பாற்றி அந்த குழந்தையும் பெண்ணையும் கூப்பிட்டு வந்து மேடைக்கருகள் உட்கார வச்சுட்டு மறுபடியும் சொற்பொழிவாற்றும் போது எதிரே இருந்த எல்லா பொதுமக்களும் கேட்கிறார்கள், சுவாமிஜி நீங்கள் மிகப்பெரிய ஞானி, உங்களுக்கு எதுக்கு இந்த போராட்டம், நீங்களே இதை செய்ய வேண்டும் என்று சொன்னதற்கு சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? மற்றவர்கள் மீது பழி போடுவதற்கல்ல ஒரு மதம், மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டுவதற்குத்தான் இந்த மதம் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஒரு விதை மண்ணோடு போராடினால் தான் மரமாக முடியும். ஒரு புழு இருளோடு போராடினால் தான் வண்ணத்து பூச்சியாக முடியும். ஒரு கல் உளியோடு போராடினால் தான் அது சிலையாக முடியும். ஒரு பெண் வலியோடு போராடினால் தான் தாயாக முடியும். அது போலதான் நண்பர்களே, இளைஞர்களே, நீங்கள் இந்த சமுதாயத்தோடு போராடினால்தான் உங்களுடைய வாழ்க்கை வாழ முடியும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். நான் ஒற்றை செய்தியிலே நான் நிறைவு செய்கிறேன். என் தலைவன் போராடாமல் இந்த தேசத்திற்கு தமிழ் மொழி கிடைக்கவில்லை. என் தலைவன் போராடாமல் இந்த தேசத்திற்கு தமிழ் மொழி கிடைக்கவில்லை. இனி என் தளபதி போராடாமல் தமிழ்நாட்டிற்கு ஒரு வழி கிடைக்கப் போவதில்லை என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை பலவிதமான விவாதங்கள் இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. கடவுள் உண்டு இல்லை விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இளைஞர்களா முதியவர்களா விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆன்மீகமா அரசியலா விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மதமா அந்த மதமா விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. விவாதங்கள் தொடர தொடர ஆரோக்கியமான முடிவுகள் உருவாகும். ஆனால் அதே விவாதம்
ஒரு தனிப்பட்ட மனிதனை பற்றி விமர்சனமாக மாறுகின்ற பொழுது அது மனிதத்தன்மையிலிருந்து விலகி போய்விடும். இன்னைக்கு பட்டிமன்றம் நல்லா இருந்ததுக்கு காரணமே அவங்க சப்ஜெக்டில் பற்றி அழகாக பேசுனாங்களே ஒழிய, சங்கரோட மண்டை ஏன் இப்படி கோணலாக இருக்கு, உன்னைய பற்றி எனக்கு தெரியாதா, நீ வந்து மேனேஜராக இருந்து லஞ்சம் வாங்கினீங்களா அப்படின்னு இனியவன் பேசியிருந்தாருன்னா நான் என்ன நிலைமைக்கு ஆளாயிருப்பேன்னு யோசனை பண்ணி பாருங்கள். தனி மனித தாக்குதல் எங்கே வருகிறதோ அந்த இடத்தில் ஆரோக்கியமான விவாதங்கள் பொய்த்து போய்விடும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிப்போச்சு, இன்றைக்கி மற்ற எந்த துறைகள் கெட்டு போனாலும் யாரும் கவலைப்பட மாட்டான். நானும் பார்க்குறேன், தியேட்டரில் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ட்ரம்மில் தண்ணி வச்சுருப்பான். அந்த ட்ரம்மில் தண்ணியை குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் வச்சுருப்பான், பார்த்துருக்கீங்களா? அந்த டம்ளரில் இவ்வளோ பெரிய சங்கிலி. அந்த டம்ளர் மிச்சி போனால் எவ்வளோவியா இருக்கேன், ஒரு 10 ரூபா இருக்குமா? 10 ரூபா டம்ளருக்கு 45 ரூபா சங்கிலியை தொங்க விட்ருக்கானே. அந்த சங்கிலியில் டம்ளரில் தண்ணி குடிக்கிறப்ப எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்குன்னு தெரியுமா? 2 பேரும் என்னை இப்படியே உத்து பார்க்குறான், இவனால தான் இந்த சங்கிலியே கட்டியிருப்பாங்க போல இருக்க அப்படின்னு நினைக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. அந்த சங்கிலி டம்ளரில் தண்ணி குடிக்கும்போது இந்த நாட்டினுடைய மக்களுடைய இறையாண்மை அந்த சங்கிலிக்குள்ளே அடங்கி இருக்கியா? தியேட்டரில் வச்சுருந்த ட்ரம்மில் சங்கிலி கட்டியிருந்தா கூட பரவாயில்ல, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க ட்ரம்மில் சங்கிலி கட்டியிருக்கு. நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டேன், என்னங்க இன்ஸ்பெக்டரு, ஊரில் இருக்க குற்றத்தையெல்லாம் கண்டுபிடிக்கிற உங்கள் ஸ்டேஷனில் இருக்க ட்ரம்மில் தண்ணி குடிக்கிற டம்ளருக்கு இவ்வளோ பெரிய சங்கிலியா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, எல்லா கிரிமினலும் இங்கே தானேயா இருக்கேன் அப்படின்னாரு. அவர் எதை அர்த்தம் பண்ணி சொன்னாரோ, குற்றவாளிகள் பூரா இங்கே வந்துட்டு போகிறாங்க, அதனால் அத்துட்டு போனாலும் போயிடுவாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னார்னு நானாக எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒரு காவல்துறையில் களங்கம் ஏற்பட்டால் ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை தன் மகனுக்கு விஷம் வைத்து கொள்வதற்கு சமம். ஒரு காவல்துறை தவறு செய்வது ஒரு தந்தை தன் சொந்த மகனையே விஷம் வைத்து கொள்வதற்கு சமம். நீதித்துறை தவறு செய்தால் ஒரு தாய் தன் தாய்ப்பாலில் விஷம் கலந்து தன் குழந்தையை கொல்வதற்கு சமமானது நீதித்துறை தவறு செய்வது. ஆனால் ஒரு வழக்கில் நீங்கள் பாருங்கள், தண்டனை, விடுதலை, தண்டனை. எந்த வழக்குன்னு உங்களுக்கே தெரியும். தண்டனை, விடுதலை, தண்டனை. 1வது தண்டனை, 2வது 3வது தண்டனை, இடையில் எப்படா விடுதலை வந்துச்சு? எல்லாம் யோசிக்கிறான். 6×3 18ன்றதுக்கு பதிலாக 6×3 24ன்னு போட்டது தான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு நீதித்துறையில் தவறு ஏற்படுவது ஒரு தாய்ப்பாலில் விஷம் கலந்து ஒரு குழந்தையை கொல்வதற்கு சமம். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், 7½ ஆண்டுகள் நடைபெற்ற ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு விடுதலையாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நீதியின் மீது இன்னைக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அதனால தான் காவல்துறை, நீதித்துறை என்பது சமுதாயத்தினுடைய 2 கண்கள் மாதிரி. ஆனால் இன்றைக்கி மனிதன் ரொம்ப சகிப்புத்தன்மையோடு இருக்கான். ஒருத்தன் இப்படி தான் காரை சிக்னலில் நிறுத்தியிருக்கான், லேசாக ஒருத்தன் இடிக்க வந்துட்டான். அந்த காரில் இருந்தவனே இந்த காரில் இருக்க, காரை நிப்பாட்டிருக்கான்னா கண் என்ன முதுகிலையா இருக்க, ஏண்டா ஆடுறா நீ இடிப்பியா, எந்திரா, வாடா ஆயின்றான். இந்த காரில் இருக்கேன் அமைதியாக இருக்கான், வெட்டி போடுவேன்டா அவனிய, தொலைச்சிருவேன்டா, உன் குடும்பமே மூச்சு வாங்கினா இவன் பேசாமல் இருந்தா போயிட்டான் கத்திட்டு. அவன் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ பக்கத்தில் இருந்தவன் கேட்டான், டேய் அம்புட்டு பேசினானேடா, உன் குடும்பத்தை பற்றியெல்லாம் பேசினானேடா, ஏண்டா வாயே திறக்கலை அப்படின்னு. வாயில் வெத்தலை போட்டு துப்புறதுக்காக அப்படியே கொதப்பி வச்சுருந்தேன், துப்பிட்டு திட்டலாம்னு இருந்தேன், அவன் அதுக்குள்ளே முடிச்சுட்டு போயிட்டான்னா. அப்போ அந்த வெத்தலை போட்டேன். அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணிட்டான் தெரியுமா? இனிமேல் எவன் என்ன திட்டினாலும் ஒரு 5 நிமிஷம் பேசாமல் இருந்துட்டா அவன் ஓஞ்சி ஓடி போயிடுவாங்கிற தியரியை அவன் கண்டுபிடிச்சிட்டான். அதனால தான் நம்பால் அன்னைக்கே பழமொழி எழுதிட்டான், கொலைக்கிற நாய் இது வரைக்கும் கடித்ததாக சரித்திரமே இல்லை. காரில் போகிறவங்கள இந்த ரோட்டில் இருக்கிற நாய் அந்த காரை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். பார்த்து எதுக்குத்தான் துரத்துதுன்னு
இது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. துரத்திட்டு திருப்பி போய் படுத்துக்குது. 25 வருஷமாக துரத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு நாயாவது இது வரைக்கும் ஒரு காரை கைப்பற்றியிருக்கா? சரி, அப்படியே கைப்பற்றினாலும் அந்த நாய்க்கு அந்த கார் ஏதாவது பிரயோஜனப்படுமா? 25 வருஷமாக ஒரு காரை துரத்துகின்ற நாய்களைப் போல சிலர் இந்த மக்களை மதத்தாலும் ஜாதியாலும் துண்டாடப்படுகின்ற அந்த மோசமான வாக்கியங்கள் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் செல்லாது. காரணம், தந்தை பெரியாரால் விதை ஊன்றப்பட்டு, பேரறிஞர் அண்ணாவால் வளர்க்கப்பட்டு, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரால் உருவாக்கப்பட்ட நாடு இது. எந்த விதமான இந்த குலைக்கிற நாய்களினுடைய ஜால் ஜாப்பெல்லாம் நம்ம நாட்டில் எடுபடாது. ஒரு வடை பாருங்க, அந்த உளுந்த வடை எண்ணெயில் போட்டோன்னா கட 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 கடன்னு வேகாத வடை தான் ரொம்ப சத்தம் போடும். பொரிக்காத கடுகு தான் ரொம்ப தாளிக்கும். கடுகு பொரிஞ்சிருச்சுன்னா அமைதியாயிரும், வடை வெந்துருச்சுன்னா அமைதியாயிரும். ஒரு மனிதன் வெந்து விட்டால், மன முதிர்ச்சியை பெற்றுவிட்டால் அவன் ஒலிகளை எழுப்ப மாட்டான், அமைதியாக இருந்துதான் தன் காரியத்தை சாதிப்பான். மௌனம் தருகின்ற ஒரு புரட்சியைப் போல வேறு எதுவும் தருவதில்லை. அதுதான் வாழ்க்கையை ஒரு மனிதனுக்கு பூந்தோட்டமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்போ வெறும் பூந்தோட்டம் தானா வாழ்க்கையில்? ஒரு மனுஷன் பூந்தோட்டம் பூந்தோட்டம்ன்ட்டு பேசாமே உட்கார்ந்துருந்தா வாழ்க்கை என்பது ஒரு மனுஷனுக்கு சுகமாக இருக்குமா ஐயா? வாழ்க்கையில் போராடி போராடி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு மனுஷன் பெறான். இன்னைக்கு பாருங்கள், ஒரு கோயில் திருவிழாவில் தன்னுடைய பிள்ளையை காணா போட்டான். ஒரு அப்பன் காணா போட்டு தேடுன்னு தேடி எந்த சாமியை கும்பிட வந்தானோ அந்த சாமிகிட்ட வந்து கதறான். சாமி, உன்னைய கும்பிட வந்தனே, என் பிள்ளைய இப்படி காணா போட்டு பறி கொடுத்துக்கிட்டு இருக்கனே அப்படின்னு கதறி அழுகிறான். சாமிகிட்டே உட்காந்துட்டான். ராத்திரி தூக்கம் வந்துருச்சு, பிள்ளை கிடைக்கல. அடுத்த நாள் திருப்பி அதே சாமிகிட்ட வந்து சண்டை போடலான்னு வர்றான். சாமி சிலையை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏடா, நேற்று நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்த சாமியவே அடிச்சுட்டு போயிட்டாங்களேடா, இனி நம்ம யார்கிட்டடா போய் கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் துண்டை போட்டு உட்காந்துருந்தான். கும்பிட்ற சாமிக்கே இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லையேடா, என்னடா பண்ணுறதுன்ட்டு தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்கப்ப ஒரு ஆள் ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து நின்னார். மகன், தம்பி எங்கேயா இருந்த அப்படின்னு. எங்கேயா என் பிள்ளை எங்கேயா பார்த்த? ஒரு ரயில்வே லைனில் அவன் பாட்டுக்கு தண்டவாளத்தில் உட்காந்துருந்தான். நாங்கள்லாம் ஐயப்பன் கோயிலில் பாத யாத்திரை பஜனை பாடிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். ஒரு சின்ன பையன் ரயில்வே லைனில் உட்காந்துருக்கானேன்ட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டேன். கொப்பா எங்கடா இருப்பாருன்னு கேட்டோன்னே அவர் பெருமாள் கோயிலில் இருப்பாருன்னு சொன்னான். பெருமாள் கோயிலுக்கு கொண்டு வந்தேன். பெருமாளை காணான். ஆனால் மகன் கிடச்சிட்டாரு. எந்த சாமிகிட்ட முறையிட்டானோ அந்த சாமியே களவாடப்பட்ட பிறகு ஒரு மனிதன் சாமியாக வந்து அந்த குழந்தையை ஒப்படைத்தான் பாருங்க. அவன்தான் அன்னைக்கு அவன் கும்பிடுகின்ற பெருமாளாக அவனுக்கு தோற்றமளிக்கின்றான். வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு மனிதன் போராடி 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 பெறுவதில் தான் ஒரு மனிதனுக்கு சுகம். காரணம் என்னென்னா, இன்னைக்கு எல்லா விதமான போராட்டங்களையும் நடத்தி 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 எந்த இயக்கம் போராட்டங்களை நடத்தி மக்களோடு துணை நிற்கிறதோ அந்த இயக்கம்தான் மக்களால் நம்பப்படும். அமைதிப்படை அமாவாசைகளைப் போல இந்த நாட்டிலே உருவான அரசியல் தலைவர்கள் இந்த நாட்டுக்கு எந்த விதமான பிரயோஜனத்தையும் தரமாட்டார்கள். அமைதிப்பட அமாவாசை உங்களுக்கே தெரியும். நாகராஜ சோழன் 2500 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி அப்படின்னா சத்யராஜனுடைய நடவடிக்கையை நீங்கள் பார்க்கணும். பக்கத்தில் மணிவண்ணன் நிற்பார். உடனே, மணி என்ன மணி? மணியா? பேர் சொல்லி கூப்பிட்ற? உங்கள் பேர் மணிதானுங்க அப்படிம்பார். காலை தூக்கி இந்த பக்கம் போட்டு மணிவண்ணன் மேலே செருப்பு கால் படும். அமாவாசை செருப்பு கால் மேலே படுது, முட்டுதோ, கொஞ்சம் தள்ளி நிற்க வேண்டியதானே. மணிவண்ணனுடைய அவங்க ஆள் பக்கத்தில் உட்காந்துருங்க, அது மேலே கையை போடுவார். ஏன் ஆள்ரா? இருக்கட்டும்ல அப்படிம்பார். இருக்கட்டுங்க அந்த பிள்ளை. அப்போ மணிவண்ணன் ஒரு வசனம் சொல்லுவார், ஊட்டிக்கு இனிமேல் தனியாக தான் நம்ம போகணும் போல இருக்குது அப்படின்னா. நாகராஜ சோழன் 22,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி. நாகராஜ சோழன் 35,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி. ஒரு குரூப்பு
ஒரு குரூப்பை பார்த்து நீ தான் அமைதிப்பட அமாவாசைங்குது, இந்த குரூப்பை பார்த்து நீ தான் அமைதிப்பட அமாவாசைங்குது. கடைசிக்கு இந்த 2 குரூப்பும் சேர்த்து நாட்டையே அமாவாசையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு சரியான தீர்வு எது என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் பிறப்பிலிருந்து அவன் தாயின் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வருகின்ற காலம் தொட்டு, அவன் வாழ்க்கையில் ஒரு திருமணம் முடித்த காலம் தொட்டு, அவன் பிள்ளைகளை பெற்று ஒவ்வொரு தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு அவன் படுகின்ற வேதனைகளை தொட்டு, அவன் முதுமையை அடைந்து அந்த முதுமையோடு எதிர்த்து போராடுகின்ற அந்த வாழ்க்கை வரை ஒரு மனிதன் போராடினால்தான் வாழ்க்கை சுகமாக இருக்குமே ஒழிய, போராட்டம் இல்லாத வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு சுகத்தை தருவதில்லை. எனவே இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கை இனிய பூந்தோட்டம் அல்ல, நெடிய போராட்டமாகத்தான் இருக்கிறது. அந்த போராட்டத்திலே எங்கள் இளைஞர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லி இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை நெடிய போராட்டமே என்று தீர்ப்பளித்து இந்த போராட்டத்திற்கு முடிவு கட்டுவோம் என்று சொல்லி எங்கள் உயிரினும் மேலான கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு வணக்கமும் வாழ்த்தும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.